ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டாப் 3 டார்க் சீக்ரெட்ஸ் இன் இந்தியன் பாலிடிக்ஸ். இந்திய அரசியலில் முதல் 2 ரகசியங்கள் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்தியன் பாலிடிக்ஸில் ரகசியம் இருக்கா அப்படின்னா, ரகசியம் கண்டிப்பாக இருக்குது. ரகசியம் நம்ம ஏன் சொல்கிறோம், ஓரளவுக்கு அரசியல் அவேர்னஸ் இருக்கவங்களுக்கு ஒரு வேளை இதில் ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கலாம். பட் ஸ்டில் இது வந்து எல்லாருக்கும் தெரியணும் அப்படிங்கிறக்காக நான் இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். ஏன் எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்னு யோசித்தோம் அப்படின்னா, இந்தியன் பாலிடிக்ஸில் வந்து பாலிடிக்ஸ் வந்து ரன் பண்ணுறது, கவர்மெண்ட் ரன் பண்ணுறது, இதில் வந்து பிக்கஸ்ட் ஸ்டேக் ஹோல்டர் யார் அப்படின்னு பார்த்தா, இதில் யாருடைய பங்கு மிக அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தா, மக்களுடைய உழைப்பும் வரிப்பணமும் வாழ்க்கையும் மக்களுடைய அன்றாட கஷ்ட நஷ்டங்கள் சுகதுக்கங்கள் இது எல்லாமே வந்து இந்திய அரசியலில் ஒரு பெரிய பங்கு வகிக்குது. ஏன் இப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ வந்து அரசியலுக்காகவே செய்யப்படுகிற ஒரு நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ வந்து நம்ம சினிமாவில் பார்க்குற மாதிரி தான். இப்போ நம்ம அரசியலில் ஒரு அரசியல்வாதி இருக்கார், ஒரு தலைவர் இருக்கார். நான் எந்த கட்சியும் பேர் சொல்லி நான் சொல்ல விரும்பல. யாரும் யாருக்கும் சளைத்தவர்கள் அல்ல அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே ஒன்றுக்கொன்று இந்த விஷயங்கள்ல ஒரே மாதிரி தான் இருக்காங்க. அப்போது திரைமறைவில் வந்து ஒரு டானோ அல்லது ஒரு யாரோ ஒரு 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 கூட்ட மக்களோ இல்லை ஒரு நம்ம கார்ப்பரேட்டுன்னு சொல்கிறோம். கார்ப்பரேட்டு அப்படிங்கிறது ஒரு 20 வருஷம் 30 வருஷம் முன்னாடி எம்என்சி கான்செப்ட் அதிகமாக கிடையாது, மல்டிநேஷ்னல் கார்ப்பரேட்ஸ் கிடையாது. அப்போ வந்து இந்தியன் கார்ப்பரேட்ஸ் தான். நமக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய கார்ப்பரேட் குரூப்போட பேர் வந்து பார்த்திங்கன்னா டாட்டா தெரியும் நமக்கு. அந்த டாட்டா குரூப் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு கார்ப்பரேட். அவங்க அநேக நல்ல விஷயங்களை பண்ணியிருக்காங்க. டாட்டா இன்ஸ்டியூட் ஆஃப் சோஷியல் சயின்சஸ், இந்த மாதிரி டெஸ்ட், இந்த மாதிரி அவங்க வந்து நாட்டுடைய வளர்ச்சிக்கு பங்கு வைத்திருக்காங்க. ஜாப் கிரியேஷன்ல ஆகட்டும், கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிற விஷயத்துல ஆகட்டும், சமூக அக்கறை இருக்கா அப்படின்னா டாடா குரூப்புக்கு கொஞ்சம் இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். நம்ம கொஞ்ச நாள் வரைக்கும் முன்னாடி உயிரோடு இருந்த ஒரு டாட்டா உடைய ஒரு லெஜண்ட் ரத்தன் டாட்டாவே பார்த்தீங்கன்னா அவருக்குன்னு அவருக்கு கல்யாணம் ஆகலை. ஸோ ஃபேமிலி கிடையாது, இண்டிவிஜுவல் பர்சன் மாதிரி தான் வாழ்ந்தார். அவர் பார்த்தீங்கன்னா பெட் டாக்ஸ் மேலே கூட ரொம்ப அக்கறையாக இருந்தார். அப்படியெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அதாவது சிவில் சொசைட்டி மேலே ஆகட்டும், அனிமல்ஸ் மேலே ஆகட்டும் அக்கறையோடு இருந்தார். முடிஞ்ச வரைக்கும் அவங்க எவ்வளவு லஞ்ச லாவண்யம் அந்த மாதிரி விஷயங்கள், கரப்ஷன், ரெட் டேப் இதிலெல்லாம் எவ்வளவு கம்மியாக இன்வால்வ் ஆக முடியுமோ அவ்வளோ கம்மியாக இன்வால்வ் ஆகி ஒரு க்ளீனாக பியூராக கரப்ஷன் பேஸ்டாக பியூராக லஞ்சம் லாவண்யம் அப்படின்னு சொல்லிட்டு தவறான வழிகள் மூலமாகவே பிஸ்னஸ் பண்ணுறதுக்கும் குரூப் இருக்குது. அது யாருன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ரைட்டான வழிகளில் பண்ணணும் அப்படிங்கிறது டாட்டா வந்து ட்ரை பண்ணி அதை நிரூபித்து காமிச்சிருக்காங்க. டு சம் எக்ஸ்டென்ட் அதை நம்ம அவங்கள பாராட்டணும். ஸோ அந்த கார்ப்பரேட்ஸுடைய ஒரு ஒரு மறைமுகமான இன்ஃப்ளூயன்ஸ் வந்து அரசியலில் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இல்லைன்னு சொல்ல முடியாது, கண்டிப்பாக இருக்குது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எதெல்லாம் வந்து அதிகமாக பாதிக்குது மக்களை அப்படிங்கிறது தான் இப்போ பேச்சு. மக்களுடைய உயிர்கள் பறிக்கப்படுதா அப்படின்னா பறிக்கப்பட்டிருக்கு. மக்களுடைய அன்றாட வாழ்க்கையில் அவங்களுடைய உழைப்பு சுரண்டப்பட்டிருக்கு. எத்தனை நாள் சுரண்டப்பட்டிருக்கு? ஏதோ ஒரு நாள் 2 நாள் தான் சுரண்டாங்களா அப்படியானா அப்படி கிடையாது. எத்தனை வருஷம் சுரண்டி இருக்காங்கன்னா ஏதோ 1 வருஷம் 2 வருஷம் மட்டும் சுரண்டிட்டு இருந்தாங்க, அதுக்கப்புறம் அதை விட்டுட்டாங்க கம்ப்ளீட்டானா அதுவும் கிடையாது. கிட்டத்தட்ட 75 வருஷமாக இதுதான் சூழ்நிலை. ஸோ இதில் வந்து நான் சாட் ஜிபிட்ட கேட்டேன், இதெல்லாம் டாப் 3 சீக்ரெட்ஸ்னு.
அது வந்து ஒரு 3 பாயிண்ட்ஸ் சொல்லுச்சு. அதை பார்த்தேன், எனக்கும் கரெக்டாக தான் பட்டுச்சு. ஸோ அதில் ஒன் பை ஒன் போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, மேனுஃபேக்சர்டு ரிலீஜியஸ் கான்ஃப்ளிக்ஸ், அதுதான் ஃபஸ்ட் பாயிண்ட்டாக ChatGPT எனக்கு சொல்லிச்சு. ஸோ அதை வந்து நான் அந்த ஸ்லைடில் போட்டிருக்கேன். இப்போ மேனுஃபேக்சர்டு ரிலீஜியஸ் கான்ஃப்ளிக்ட்னா என்ன அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், மேனுஃபேக்சர்டு அப்படிங்கிற வார்த்தை இதில் ஹிந்துஸ்க்கும் முஸ்லீம்ஸ்க்கும் வந்து சண்டையை மூட்டி விடுறது, இல்லாத சண்டையை அரசியல் காரணங்களுக்காக இவங்களாவே மூட்டி விடுறது. மூட்டி விட்டு அது எதுக்காக மூட்டி விடுறாங்கன்னா, அப்போதான் அந்த ஒரு இதில் ஓட்டு கிடைக்கும் அப்படிங்கிறக்காக. ஸோ இது வந்து நம்பர் ஒன். இது எல்லாருக்கும் தெரியும். குஜராத் ரைட்ஸ் நடந்துச்சு, ஆயிரக்கணக்கான பேர் அதில் இறந்தாங்க. ஸோ அந்த குஜராத் ரைட்ஸுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ இது மேனுஃபேக்சர்ட் ரிலீஜியஸ் கான்ஃப்ளிக்ட் எதுக்குன்னா, மக்களை திசை திருப்புக்கிறதுக்காக. பாடுறா அந்த 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 இன்னொரு ரிலிஜன்காரன் நம்ம ரிலிஜனை வந்து இது பாதகமாக சொல்லிட்டான் அப்படின்னா, ஒரு பெரும்பான்மை மக்கள் அதனை உடனே கொதிச்சு எழுந்து, உணர்வு பூர்வமான விஷயம் இல்லையா, அவன் நம்மளை இப்படி சொல்லிட்டானா, அப்போ நம்ம இவனை விடக்கூடாது அப்படி இப்படிங்கிற மாதிரி சண்டையை கிளப்பி விடுறது. மக்களுடைய ஆழ்ந்த எமோஷன்ஸ் வந்து ரெண்டு விஷயம் ரொம்ப ஆழ்ந்த எமோஷன் மக்களுக்கு. ஃபியர் ஒன்று இருக்கிறதுலே ரொம்ப டீப்பஸ்ட் எமோஷன் வந்து எல்லா பீப்புளுக்குமே வந்து இருக்கிறது வந்து ஃபியர் தான். டீப்பஸ்ட் அதிகமாக வெளிப்படுற எமோஷன் சொல்லலாம். வெரி ஆஃபன் அந்த ஃபியர் பேஸ்டாக தான் நம்ம நிறைய விஷயங்கள் பீப்புள் பண்ணுறோம். நமக்கு இப்படி ஆயிருமோ அப்படின்ட்டு. ஸோ மக்கள் மனதில் வெளிநாட்டுக்காரன் வந்து இல்லை வெளிநாட்டிலேருந்து வந்த ரிலிஜன் நம்மளை ஆட்சி பண்ணிடுமா இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு பீதியை கிளப்பி விடுறது தான். அதான் மேனுஃபேக்சர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லாத ஒரு பீதியை கிளப்பி விட்டுட்டு, அதில் சண்டையை கிளப்பி விட்டுட்டு, அதில் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து கொல்லப்படுறாங்க. இது எவ்வளோ பெரிய அநீதி. யாரோ இப்போ இந்த பிக்சரில் பார்க்குற மாதிரி தான், யாரோ முகம் தெரியாத ஒருத்தர் வந்து பெரிய பணக்காரர் மாதிரி. அது வந்து அந்த 1% கார்பரேட் குரூப் தான். அதாவது இந்த 1% ரிச்சஸ்ட் இன் த கண்ட்ரி இந்தியாவில் their income is 26% right now approximately, as per estimates, as per recent estimates. Their income is keeping on growing. And இப்போ நீ கீழே பார்க்குற மக்கள் வந்து 99% people அவங்க இன்கம் வந்து க்ரோ ஆகிறது கிடையாது. இதில் இந்த பிக்சரில் பார்த்தா பாலிட்டிஷியன்ஸும் இருக்காங்க, ரெண்டு கட்சிக்காரங்களும் இருக்காங்க. இந்த ரெண்டு கட்சிக்காரங்களையும் எப்படி அந்த முகம் தெரியாத ஒரு பெரிய நபர் வந்து அந்த ஒரு கையில் வந்து அந்த கயிறுகளை கட்டி வந்து அந்த விளையாட்டு காட்டுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் ஆட்டி படிச்சுட்டு இருக்கிறாங்க இந்த 1% ரிச்சர்ஸ் பிஹைண்ட் த ஸ்கின். அவங்க பிஹைண்ட் த சீன்ஸ் அவங்க எல்லாரும் முகமும் நமக்கு தெரியாது, முகம் தெரியாத மக்கள் தான். இப்போ எம்என்சிஸ்ன்னு பார்த்தோம்னா மல்டிநேஷ்னல் கார்பரேட்ஸ் இருக்காங்க. அதில் யாரெல்லாம் பணம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க நமக்கு தெரியுமா? ஃபாரின் என்டிட்டிஸும் கூட தான் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து கொஞ்ச நாள் முன்னாடி இவங்க சொன்னாங்க, ஒரு கட்சிக்காரங்க, இங்கே வந்து இட்டாலியிலேருந்து வந்துட்டாங்க, அதனால் வந்து வெளிநாட்டுக்காரங்க இந்தியாக்காரங்க கிடையாது அப்படி இப்படின்னு. இப்போ கார்பரேட்ஸ்குள்ளே நேஷ்னல் கார்பரேட்ஸ் அப்படின்னு வந்ததுக்கப்புறம் இப்போ இந்தியாக்காரங்க பணம் மட்டும்தான் இந்தியாவில் இன்வெஸ்ட் ஆயிருக்குன்னு நம்ம சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. மல்டிநேஷ்னல் கார்பரேட்ஸ் வந்து do they affect or do they have any influence on Indian politics? No, certainly they do have, because every day they earn crores of money because of the policies of government. இப்போ கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம எல்லா இந்தியன்ஸுக்கும் தெரிஞ்ச மாதிரி ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் லோன்ஸ் இப்போ ரீசெண்டாக வெயிட் பண்ணியிருக்காங்க, லட்சக்கணக்கான கோடி. அது அப்படி வெயிட் பண்ணுறதுக்கான அவசியம் என்ன இருக்குது? இப்போ பணக்காரங்கன்னு ஆயிட்டாங்க, பணக்காரங்க இருக்கிறனால தான் கார்பரேட்ஸ் அவங்க ரன் பண்ணுறாங்க. பணக்காரங்களுக்கு ஏன் லோன் வைப் பண்ணும்? இது ஒரு மிக தவறான ஒரு விஷயம் இல்லை கவர்மெண்ட் பண்ணுறது. அப்போது ஏன் பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு ஏதோ அதில் ஒரு ஆதாயம் இருக்கனால தானே பண்ணுறாங்க.
இப்போ பெரிய அரசியல் கட்சிகளுக்கு வந்து கார்ப்பரேட்ஸ் வந்து எலெக்ஷன்ஸ்க்காக பண உதவி வந்து ஃபண்ட் பண்றாங்க, எலெக்ஷன்ஸை ஃபண்ட் பண்றாங்க. இப்போ இன் ரிட்டர்ன் வாட் தே கெட் பாலிசிஸ் ஃபேவரிங் தி கார்ப்பரேட்ஸ். ஸோ அதுக்கு வந்து இப்போ இந்த 1% ரிச்சஸ்ட் பீப்புள் ஆஃப் த கண்ட்ரி தான் எல்லா அரசியல்வாதிகளையும் ஆட்டி படைக்கிறாங்க. ஏதோ பார்ட்டி ஒன் மட்டும் கிடையாது, ரூலிங் பார்ட்டி மட்டும் கிடையாது, ஆப்போசிஷன் பார்ட்டியும் அவங்க தான் ஆட்டி படைக்கிறாங்க. அப்போ என்டையர் பொலிட்டிக்கல் சினாரியோவை இப்படி பின்னாடி யாரோ ஒரு பெரிய ஆள், அந்த ஒரு ஆள் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி நம்ம சொல்லிக்கலாம் ரிச்சஸ்ட் 200 ஃபேமிலிஸ் ஆஃப் த கண்ட்ரின்னு சொல்லிக்கலாம். ஈவன் அதில் ஃபாரினர்ஸும் இன்வால்வ்டாக இருக்கலாம், ஃபாரின்ல இருந்து பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணிக்கிற என்டிட்டிஸாக இருக்கலாம். அதை வந்து நம்ம சிண்டிகேட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் இந்த மாதிரி அந்த ஒரு சீக்ரெட் டான் மாதிரி ஒரு பர்சன் தான் இந்தியன் பாலிடிக்ஸை வந்து இப்படி ஆட்டி படைச்சிட்டு ரிலீஜியஸ் கான்ஃப்ளிக்டை மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இல்லாத சண்டையை கிளப்பி விட்டு மக்களுக்கு எதிராக சண்டையை கிளப்பி விட்டு ஆயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்படுறதும் டெய்லி லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்படுறதும். மணிப்பூரில் இவங்க என்ன பண்ணாங்க, மணிப்பூரில் வேணும்னே அந்த ஸ்டேட்டில் சண்டையை மூட்டி விட்டு நடு ரோட்டில் ஒரு பெண்ணை வந்து நிர்வாணப்படுத்தி அதை ஒரு கூட்டத்தை துரத்த வச்சு இவ்வளோ அசிங்கம் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ரீசெண்டாக வந்து சென்னையில் ஒரு கல்லூரி மாணவி கல்லூரி வளாகத்துக்குள்ளேயே போய் காம்பவுண்டுக்குள்ளேயே போய் அந்த மாணவியை யாரோ ஒருத்தன் வந்து வந்து என்ன சொல்கிறது, அவன் அந்த மாணவியை கஷ்டப்படுத்துகிறான், பாலியல் வன்முறையில் ஈடுபடுறான். ஆனால் இன்னும் வந்து அதுக்கான ஜஸ்டிஸ் கிடைச்சிருச்சானா அது நம்ம கிடைக்க மாட்டேங்குது. ஏன்? இங்கே ஒரு ஆளுங்கட்சி இருக்குது, எதிர்கட்சி இருக்குது, இங்கே ஒரு ஒரு போலீஸ் சிஸ்டம் ஒன்று இருக்குது, ஜஸ்டிஸ் சிஸ்டம் ஒன்று இருக்குது, சிவில் சொசைட்டி இருக்குது, மாணவர்கள் சேர்ந்து தெருவில் வந்து நின்று போராடலாம் டெமோக்ராட்டிக்காக. அதாவது சட்டத்துக்கு உட்பட்டு அமைதியாக உட்காந்து எங்களுக்கு நீதி வேண்டும் அப்படின்னு ஒரு இடத்துல உட்காந்து உண்ணாவிரத போராட்டம் மாதிரி செய்கிறதுக்கு சட்டத்தில் இடம் இருக்கான்னா இருக்குது. இது ஜனநாயக நாடு தானே. அப்போ இன்னும் ஏன் வந்து இந்த மாதிரி அநீதிகளுக்கு எந்த ஒரு முடிவுமே கட்டப்படல? கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் ஒரு மாணவியை வந்து பள்ளி மாணவியை வந்து பல பேர் சேர்ந்து ரேப் பண்ணி அதை வந்து கொன்னுட்டு ஏதோ அந்த பொண்ணை சூசைட் பண்ணிருச்சுன்னு சொல்லி கள்ளக்குறிச்சி பகுதின்னு நினைக்கிறேன், அதை வந்து ஸ்கூல்ல இருந்து மாடியிலேருந்து ஏதோ கீழே தள்ளி விட்டு சூசைட் பண்ணிடுச்சுன்னு சொல்லி இவங்களே பண்ணி அதுக்கான அந்த ஜஸ்டிஸ் நியாயம் என்னாச்சு? இப்போ இது வரைக்கும் கிடைக்கல. இப்போ ரீசெண்டாக நடந்த அண்ணா யூனிவர்சிட்டி ரேப் இஷ்யூலையும் அதுக்கான ஜஸ்டிஸ் என்னாச்சு? யார் அந்த சார்னு ஒரு குரூப்பு கேட்டுட்டு இருக்காங்க எதிர்கட்சி. இவங்க என்ன சொல்றாங்க, ஆளுங்கட்சி ஒன்று, நீங்கள் பொள்ளாச்சியில் நீங்கள் 100 பெண்கள் வந்து பொள்ளாச்சியில் 100 பெண்கள் பாலியல் வன்முறைக்கானாங்க, 100 பெண்கள் ரேப் பண்ணப்பட்டாங்க, அதுக்கு முன்னாடி ஏடிஎம்கே கட்சி அப்போ என்ன பண்ணிச்சு? இப்படி மாற்றி மாற்றி குறை சொல்லிகிட்டே இருந்தால் போதுமா? குற்றம் புரிந்தவர்கள் யார் அப்படின்னு மக்களுக்கு அடையாளப்படுத்துற கடமை வந்து அரசியல்வாதிகளுக்கு இருக்கா இல்லையா? ஏன் காட்ட மாட்டேன்றாங்க? அப்போ பார்ட்டி 1 ஆகட்டும், பார்ட்டி 2 ஆகட்டும், அதாவது ரூலிங் பார்ட்டி, ஆப்போசிஷன் பார்ட்டி, சென்ட்ரல்லையும் ஸ்டேட்லையும் எல்லாமே வந்து யாரோ ஒருத்தர் கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருக்கிற மாதிரி தெரியுது. இந்த யாரோ ஒரு குரூப் அப்படின்னா இந்த 1% ரிச்சஸ்ட் குரூப். இதனால தான் இவங்களால எதுவுமே ஒரு தன்னிச்சையாக ஒரு முடிவு எடுக்க முடியல. அதனால என்ன பண்ணுறாங்கன்னா பின்னாடி இருந்து யாரோ ஆட்டி படைக்கிறாங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. யாரோ அப்படின்னு நம்ம சொல்கிறது அந்த ஒரு ஆள் மாதிரி இந்த பிக்சரில் நான் காமிச்சிருக்கேன். அந்த ஒரு ஆள் பின்னாடி ஒரு 200 ஃபேமிலியோ ஃபாரின்லேருந்து நம்ம இந்தியாவுக்குள்ளே பிஸ்னஸ்க்குள்ளே இன்வெஸ்ட் பண்ணிக்கிற, டைரெக்டாகவும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம், மறைமுகமாகவும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா பினாமிஸ் எல்லாம் இருக்காங்களே, பல ஆயிரம் கோடிகளை இன்வெஸ்ட் பண்ணிட்டு எனக்கு ஃபேவராக எல்லா பாலிசிஸும் பண்ணி கொடுங்க அப்படின்னு இந்த அரசியல்வாதிகளை பொம்மைகள் மாதிரி ஆட்டி படைச்சிட்டு இருக்காங்க. ஸோ இது நம்பர் 1 டார்க் சீக்ரெட். இது வந்து மேனுஃபேக்சர்ட் ரிலீஜியஸ் கான்ஃப்ளிக்ட்னு அதில் போட்டிருக்குதுன்னா இந்து முஸ்லீமுக்கு எதிராக 2 பேரையும் சண்டை கிளப்பி விட்டுட்டு அரசியல் சண்டையை கிளப்பி விட்டுட்டு இதுலேயே குளிர் காஞ்சிட்டு இருந்தா போதுமா? கடந்த ஒரு 75 வருஷமா ஏழைக்கும் பணக்காரனுக்கும் இருக்கிற அந்த கேப் அதிகமாயிட்டே தானே போயிட்டு இருக்கு. அப்போ 75 வருஷமா இவங்க ரெண்டு கட்சிகளும் சேர்ந்து உருப்படியாக என்ன செஞ்சாங்க? ஆளுங்கட்சி ஒன்றா
ஒன்றா காங்கிரஸ் இருக்காங்க, அப்போ எதிர்க்கட்சி பிஜேபி இருக்கிறாங்க. இப்போ பிஜேபி ஆளுங்கட்சி இருக்கிறாங்க சென்ட்ரலில், ஆப்போசிட்டில் காங்கிரஸ் இருக்காங்க. அதிகமாக இவங்க 2 பேரும் தான் இருந்திருக்காங்க மத்திய அரசில், சென்ட்ரல் கவர்மெண்ட்டில். 2 பேருமே சேர்ந்து ஏன் வந்து இந்த ஏழை பணக்காரனுடைய அந்த வித்தியாசம், கேப் இருக்குல்ல, வெல்த் டிவைட், ரிச் புவர் டிவைட், அதுக்கான டிஃப்ரென்சஸை ஏன் இவங்களால குறைக்கவும் முடியல? அது இன்க்ரீஸ் ஆகிட்டே தானே போயிட்டு இருக்கு. அப்போ 2 பார்ட்டியும் யாரோ ஒருத்தர்னால பின்னாடி இருந்து கண்ட்ரோல் பண்ணப்படுற மாதிரி தான் தெரியுது. யாரும் ஒரு கரெக்டாக செஞ்ச மாதிரி தெரியல. ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் ப்ராப்ளம் இருக்குது. ஸ்டேட் கவர்மெண்ட்டும் இப்போ வந்து ரீசெண்டாக அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த இஷ்யூவில் அந்த ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எப்படி ஒரு கேம்பஸ்குள்ளே போய் ஒருத்தன் ஈஸியாக ரைப் பண்ண முடியுது? அவனை வந்து நம்ம எதுவும் பண்ண முடியல, யாரோ சார் அப்படின்னு இருக்காரு பின்னாடி. அந்த சார் யாருன்னு நமக்கே இன்னும் தெரிய மாட்டேங்குது. ஸோ இவ்வளோ பெரிய கண்ட்ரி, இவ்வளோ பெரிய சிஸ்டம்ஸ் இருக்குது, போலீஸ் இருக்குது, ஜுடிஷியரி இருக்குது, இத்தனையும் இருந்தும் ஏன் நமக்கு வந்து அந்த சார் தெரியலன்னா, இந்த இந்தியன் பொலிட்டிக்கல் சிஸ்டம் வந்து it is controlled by somebody behind the scene, and the richest 1% is controlling, and that is not good for the society. And the number one dark secret is religious conflict they are continuously creating, and now it is an everyday issue everywhere. Some issues happening. இது வந்து இந்தியா த்ரூ அவுட் இதை பண்ணிட்டு தான் இருக்காங்க. பீஃப் சாப்பிட்றவங்கள அடிக்கிறது, உதைக்கிறது, இதெல்லாம் தேவையே இல்லை. The role of government is to ensure peace in the country. கவர்மெண்ட் எதுக்காக இருக்குன்னா, சண்டையை கம்மி பண்றதுக்கு. இவங்களே வந்து சண்டையை மறைமுகமாக கிளப்பி விட்டுறத இதை வந்து ஒரு கட்சிக்காரங்க பண்ணாங்கன்னா, அவங்களே ஆட்சியிலே இருப்பாங்கன்னா, இது எவ்வளோ பெரிய ஒரு ஆபத்தான ஒரு நிலைமை இந்தியன் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது தான் ஒரு டார்க் சீக்ரெட். இது இஸ் நம்பர் 1. அண்ட் நம்பர் 2 என்ன அப்படின்னு பார்ப்போம். கார்ப்பரேட் பொலிட்டிக்கல் நெக்ஸஸ். இதுவும் நான் டைரக்டாக ஃபர்ஸ்டே பேசிட்டேன். கார்ப்பரேட்டுக்கும் பொலிட்டிக்கலுக்கும் நெக்ஸஸ் இருக்குது. பாலிட்டிக்கல்னு நான் சொல்கிறது, பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு வந்து ஒரு தொடர்பு இருக்குது. அது எந்த பார்ட்டியாக இருந்தாலும் சரி, பார்ட்டி ஏ, பி, சி, டி, சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்ட்டிஸ் ஆகட்டும், ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருக்க பார்ட்டிஸ் ஆகட்டும், நெக்ஸஸ் அப்படிங்கிறது இருக்கா இல்லையானா இருக்குது. அது மறைமுக தொடர்பு. இந்த பிக்சரில் நம்ம பார்க்குற மாதிரி கீழே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஏழையாக தான் இருக்கான், வெட்டி கட்டிக்கிட்டு இருக்கான், அவனால் ஃபுல்லாக ட்ரெஸ்ஸு கூட போட முடியல. அப்படிங்கிறனால இது இன்டைரக்டாக அதை என்ன டெபிக்ட் பண்ணுதுன்னா, இந்த பணக்கார 2 பேர் பார்த்துங்க, அழகாக கோட் சூட் போட்டு நீட்டாக இருக்கிறான், கையில் நிறைய பணம் வச்சுருக்கான். கீழே இருக்கிற மக்கள் முழுசாக ட்ரெஸ்ஸு கூட போடாத மாதிரி அரை நிர்வாணமாக தான் இன்னைக்கு நின்றுட்டு இருக்காங்க. அது வந்து அரை நிர்வாணம்னு எதை குறிக்குதுன்னா, அந்த பண ரீதியான ஒரு அரை நிர்வாணத்தை தான் இந்த படம் குறிக்குது. டாப் 5 எக்கானமி ஆக்கிட்டேன், டாப் 3 எக்கானமி ஆக்க போகிட்டேன் அப்படின்லாம் சொல்கிறாங்களே. $20 trillion யூஎஸ் வந்து கிட்டத்தட்ட 33 கோடி மக்களை வச்சுட்டு பண்ணுறக்கும், நம்ம வந்து $4 trillion வந்து 147 கோடி மக்கள் வச்சு பண்ணுறக்கும் ஒன்றா அது கிடையாது. ஜிடிபி வந்து ஒரு மெஷரே கிடையாது. நாடு வளர்றதா இல்லையான்னு சொல்கிறது பெர் கேபிட்டா தான் வந்து மெஷர். அதாவது ஒவ்வொரு இந்தியனும் எவ்வளோ சம்பாதிக்கிறாங்கிறது தான் மெஷர். டாப் 3 எக்கானமின்னு நீங்கள் எப்போ சொல்லணுன்னா, டாப் 3ன்னு எப்போ சொல்லணுன்னா, உலகத்திலேயே ஒவ்வொரு இந்தியனும் டாப் 3 சேலரி வாங்குறப்ப சொல்லுங்க. அதை விட்டுட்டு 147 கோடி மக்கள், 1400 மில்லியன் மக்கள் சேர்ந்து அமெரிக்காவில் வெறும் 300 மில்லியன் மக்கள் சுமாரா பண்ற அந்த ஒரு உழைப்பை நம்ம 1400 கோடி மக்கள் சேர்ந்து பண்றது, அவங்க கிட்டத்தட்ட ஒரு 29 ட்ரில்லியன் இருக்காங்கன்னா, நம்மளுக்கு அதுல என்ன இருக்கு? பாதி கூட இல்லையே. ரஃபா ஒரு 30 மில்லியன் வச்சுட்டா நம்ம பாதி 15 மில்லியன் வந்துட்டோமா? வரல. அதுல பாதி 7.5 மில்லியன் வந்துட்டோமா? வரல. அதுல பாதி கூட நம்ம இன்னும் வரல. அதுக்குள்ள நம்ம ஏதோ நான் பெருசா வளர்ந்துட்ட மாதிரி 10வது இடத்துல இருந்த இந்தியாவை தூக்கி 3வது இடத்துல கொண்டு வர போறேன்ட்டு அவர் பேசிட்டு இருக்காரு. இப்படியெல்லாம் பேசி ஊரை ஏமாத்திட்டு இருந்தா போதுமா? மக்களுக்கெல்லாம் இத்தனை லட்சத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஓட்டை வாங்கி மக்களை ஏமாத்தி, வெளிநாட்டுல இருந்து ஸ்விஸ் பணத்தை கொண்டு வந்து அதை அப்படியே பிரிச்சு கொடுத்தா ஒவ்வொரு அக்கௌண்ட்லயும் இவ்வளவு லட்சத்தை போட்டலாம் அப்படிங்கிற மாதிரி மறைமுகமா சூசகமா பேசி மக்களை ஏமாத்தி ஓட்டையும் வாங்கிட்டு, அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க? ஒரு 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 ஸ்டேட்ல வந்து பீப்புள் மேண்டேட் வருது, 2 பார்ட்டி வருது. பார்ட்டி 1 வந்து ஒரு
ஒரு மொத்தமாக ஒரு 100 சீட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதில் 50 சீட்டு தான் ஜெயிக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பார்ட்டி ஒன்று வந்து 45 சீட்டு அல்லது 40 சீட்டு ஜெயிக்குது. பார்ட்டி 2 வந்து 25 சீட்டு ஜெயிக்குதுன்னு வச்சுக்கலாம். பார்ட்டி ஒன்றுக்கு தானே மக்கள் அதிகமாக ஓட்டு போட்டிருக்காங்க. இவங்க என்ன பண்ணுறது, அந்த பக்கம் இருந்த ஏகப்பட்ட எம்எல்ஏக்களை காசு கொடுத்து வாங்கி அப்படியே மாற்றி விட்டு இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் செஞ்சு எம்எல்ஏ போச்சு. இதுக்கெல்லாம் எங்கேருந்து பணம் கிடைக்குது அப்படின்னா இந்த கார்ப்பரேட் பொலிட்டிக்கல் நெக்ஸஸ் தான். இது நிறைய இப்போ ரீசெண்டாக நடந்துட்டு இருக்கு. மகாராஷ்டிராவில் சிவசேனா கட்சி இவங்க அப்படிதான் பண்ணாங்க. கட்சியை உடச்சி 2 குரூப் மாதிரி ஆக்கி அப்புறம் என்னென்னமோ பண்ணி இப்போ மறுபடியும் பார்த்தா இவங்களே மறுபடியும் ஆட்சிக்கு வந்துட்டாங்க. ஸோ இந்த கார்ப்பரேட் பொலிட்டிக்கல் நெக்ஸஸுமே ஒரு ஒரு மக்களுக்கு சாதகமான விஷயமானு பார்த்தா கிடையாது. கீழே இருக்கிற மக்களை வந்து கீழே அப்படியே அரை நிர்வாணமாக நின்றுட்டே இருக்க வேண்டியது தான். வரிகள் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்குது. கீழே இருக்கிற மக்கள் வந்து ஒரு 4 பேர் சேர்ந்து ஒரு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி வைக்க முடியுமானா இப்போ அதுக்கான சூழ்நிலை கம்மியாயிட்டே போயிட்டு இருக்குது. கார்ப்பரேட் மட்டும் தான் ரன் பண்ண முடியுங்கிற மாதிரி பேங்கிங் சார்ஜஸ் அதிகம் பண்ணிட்டாங்க, ஜிஎஸ்டி அதிகம் பண்ணிட்டாங்க. திருப்பூரில் வந்து லட்சக்கணக்கான சின்ன சின்ன இண்டஸ்ட்ரீஸ் இருந்துச்சு. லட்சக்கணக்கான மக்கள் ஆண்டர்பிரினர்ஷிப்பில் இருந்தாங்க. லட்சக்கணக்கான மக்கள் வேலை கிடைச்சிது. இப்போ திருப்பூர் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியே வந்து ஸ்லோ டவுன் ஆன அளவுக்கு ஜிஎஸ்டி அதிகம் பண்ணது, டிமானிட்டைசேஷன் கொண்டு வந்தது. அது ஒன் ஆஃப் தி பிகஸ்ட் ஸ்கேம் டிமானிட்டைசேஷன் அப்படிங்கிறது. டாக்டர் மன்மோகன் சிங் எக்ஸ் பிரைம் மினிஸ்டர் என்ன சொன்னார்? ஹி செட் demonetization is organized loot and legalized plunder. ஸோ இந்த ஆர்கனைஸ்டு லூட் யார் பண்ணுறா? அந்த பொலிட்டிக்கல் கார்ப்பரேட் நெக்ஸஸ் சேர்ந்து அந்த ஆர்கனைஸ்டு லூட்டை பண்ணுறாங்க. அதனால யார் பாதிக்கப்படுறான்னா கீழே இருக்கிற மக்கள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. லைக் பாட்டம் 50% ஆஃப் த கண்ட்ரி இஸ் அபவுட் 72 crore பீப்புள். அவங்க தான் இதில் ரொம்பவுமே எஃபெக்ட் ஆகுறாங்க, ரொம்ப அதிகமாக. ஸோ பாட்டமில் இருக்கிற ஒரு 75 crore பீப்புள் வந்து they own less than 3% of India's wealth. ஸோ அவங்க தான் இதில் ரொம்ப அதிகமாக பாதிக்கப்படுற மக்கள் பிகாஸ் ஆஃப் தி கார்ப்பரேட் political nexus and all the wrong policies they bring, like regressive tax, regressive banking system, regressive education system, and regressive business environment, hampering the growth of small scale industries and so on. ஸோ இதெல்லாம் தான் இந்த கார்ப்பரேட் பொலிட்டிக்கல் நெக்ஸஸ்னால ஏற்படுது. அதாவது என்னென்ன முக்கியமான பாயிண்ட்ஸ்னால் அதில் ரெக்ரெசிவ் டேக்ஸ். டேக்ஸ் ரெக்ரெசிவ்னா எப்படின்னா, இப்போ டாப் 1% தே ஓன் 40% வெல்த்னா அப்போ அந்த 40% டேக்ஸ் அந்த டாப் அந்த 1% கிட்ட தானே வாங்கணும். இவங்க அப்படி வாங்குறாங்களா அப்படின்னா வாங்க கிடையாது. அதிகமாக பணம் வச்சுருக்கவங்கள கம்மியாக டேக்ஸ் பண்ணுறதும், கீழே இருக்கிற அந்த மக்கள் 99% அல்லது பாட்டம் 50% சொல்கிற அந்த 75 கோடி மக்கள் எவ்வளவு டேக்ஸுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட 50% ஆஃப் த டேக்ஸ் வந்து இந்த 75 கோடி மக்கள் தான் கெட்டுவாங்க. இந்த 75 கோடி மக்கள்கிட்டையும் சேர்ந்து எவ்வளோ வெல்த் இருக்குன்னா 3% வெல்த் தான் இருக்குது. அப்போது என்ன ஒரு அநியாயம் நடக்குதுன்னு அந்த டேக்ஸில் ஏன் ரெக்ரெசிவ் டேக்ஸ்ன்னு சொல்கிறோம் அப்படின்னா, இல்லாதவங்ககிட்ட சுரண்டி இருக்கிறவன்கிட்ட கொடுக்கறது தான் இந்த வேலை. இது எப்படி இல்லாதவங்ககிட்ட டேக்ஸை வாங்குறாங்களா? அப்போ தானே கவர்மெண்ட்ட பணம் வருது. அந்த பணத்தை வச்சு தானே லட்சக்கணக்கான கோடி, ஆயிரக்கணக்கான கோடி கார்ப்பரேட் லோன் எல்லாம் வை பண்ணுறாங்க. அப்போ இங்கே என்ன நடக்குது? சிம்பிளாக இந்த பிக்சரில் பார்த்தா அரை நிர்வாணமாக இருக்கிறவன்ட்டு இருந்து கொஞ்சம் ட்ரெஸ்ஸை உருவி அதை வந்து நீட்டாக ஆல்ரெடி கோட் சூட் போட்டிருக்கார்ல அவர்கிட்ட கொடுத்து இந்த அவன் டை நல்லா இல்லை, இன்னும் பெட்டராக டை கட்டிக்குவாங்கிற மாதிரி இருக்குது. அவன் இன்னும் அதிகமாக கீழே இருக்கிற மக்கள் அதிகமாக நிர்வாணப்படுத்தப்படுறான். நல்லா ட்ரெஸ் போட்டிருக்கவன் இன்னும் சூப்பர் ட்ரெஸ் வச்சுக்கிடா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இந்த ரெக்ரெசிவ் டேக்ஸ் சிஸ்டம் வந்து அதை தான் பண்ணுது. ஸோ இது வந்து கார்ப்பரேட் பொலிட்டிக்கல் நெக்ஸஸ்னால உருவாகிற ஒரு விஷயம். இது இட்ஸ் நாட் குட் ஃபார் த கண்ட்ரி. ஸோ அடுத்து சீக்ரெட் என்ன அப்படின்னு பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃபேக் ரைவல்ரிஸ் அண்ட் சீக்ரெட் அலையன்சஸ். ஸோ இந்த பிக்சரில் நம்ம பார்க்குற மாதிரி இப்போ வந்து 2 பார்ட்டி சிஸ்டம் இந்தியாவில் வந்து அமெரிக்கா மாதிரி 2 பார்ட்டி சிஸ்டம் கிடையாது. அங்கே வந்து 2 பார்ட்டி தான், டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஒரு ரிப்பப்ளிக் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு.
இப்போ வந்து ட்ரம்ப் இருக்காரு ஒரு பார்ட்டியில, இன்னொரு பார்ட்டியில வந்து அவங்க ஹாரிஸ் இருந்தாங்க, ஜோ பைடன் இருந்தாரு. நம்ம இந்தியால வந்து அப்படி கிடையாது. எத்தனை பார்ட்டிஸ் வேணா இருக்கலாம். ஆனா பாஸ்ட் 75 இயர்ஸா அதிகமா வந்து ஆட்சியில இருக்கிறது எதுனா, எய்தர் சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் ஒண்ணா காங்கிரஸ் இருக்காங்க அல்லது பிஜேபி இருக்காங்க. இதுவே வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இட்ஸ் நாட் ஹெல்த்தி ஃபார் இந்தியன் டெமோக்ரஸி. ஏன் இட்ஸ் நாட் ஹெல்த்தி அப்படின்னா, இந்த பாயிண்ட் தான் அது. ஃபேக் ரைவல்ரிஸ் அண்ட் சீக்ரெட் அலையன்சஸ். ஃபேக் ரைவல்ரிஸ்ன்னு என்னென்ன? வெளிய வந்து சண்டை போடுற மாரி காமிச்சுக்கிறது. ஆனா சீக்ரெட்டா அவங்களுக்குள்ள நெறைய அலையன்சஸ் இருக்கும். ஏன் இருக்கும்னா, எகைன் அவங்க வந்து அந்த நம்ம அந்த ப்ரீவியஸ் பிக்சர்ல பார்த்த மாரி ஒரு பெரிய கார்ப்பரேட் டான். அவங்கள்ட்ட இருந்து நெறைய பணத்த வாங்குறது. அந்த மாரி. அந்த சேம் ஆள் வந்து இவங்க 2 பேருக்குமே பணத்த குடுப்பான், லஞ்சத்துக்கு குடுப்பான். இன்டைரக்ட்டா அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இருப்பான். ஸோ திரைமறைவுல பிஹைண்ட் த ஸ்கிரீன்ஸ் இவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. ஆனா வெளிய வந்து நம்மகிட்ட காட்டும்போது அப்படியே சண்டை போடுற மாரி காமிச்சுப்பாங்க. இதுதான் விஜய் ரீசென்ட்டா வந்து அவரு ஒரு இந்த ஃபர்ஸ்ட் இயர் முடிஞ்சு செகண்ட் இயர் அந்த ஃபர்ஸ்ட் இயர் முடிஞ்ச அந்த ஃபங்ஷன்ல டிவிகே பார்ட்டி லீடர் விஜய் பேசுறப்போ வாட் he said is they have a setting between themselves. They show as if they fight on the outside. What they did is they had a hashtag war in social media, like BJP and the DMK party. One said get out Modi, the other said get out Stalin. So is that a real issue? So is that a real solution for the problem? What is the problem? The central government has to release tax to the state government for the purpose of education. What they do is like what Vijay said is they are playing like LKG, UKG kids, and that is true. விஜய் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த இஷ்யூல சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நம்ம கிட்ட டாக்ஸ் வாங்குது, மக்கள்கிட்ட தானே டாக்ஸ் வாங்குது. அப்ப எஜுகேஷனுக்குன்னு இவ்வளவு டாக்ஸ் இருக்குன்னா அதை கொடுக்கற வேண்டியது தானே அவங்க கடமை. அது உங்க கடமையை செய்யறதை விட்டுட்டு அவங்க அரசியல் லாபத்துக்காக ஏதோ பேசிட்டு சண்டை போடுற மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்க 2 பேரும் அப்படிங்கிற மாதிரி டிவிகே லீடர் விஜய். விஜய் இஸ் ஸோ பாப்புலர் இன் தமிழ்நாடு, ஸோ எவ்ரிபடி நோஸ். விஜய் வந்து அதை சொல்றாரு. அதுல உண்மை இருக்க தான் செய்யுது. இவங்க வந்துட்டு பிஜேபி லீடர் ஸ்டேட் ஸ்டேட் தமிழ்நாடு ஸ்டேட் லீடர் வந்து அண்ணாமலை என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ வந்து வாடா பார்க்கலாம், நீ ஒரு ஆளா இருந்தா வா பார்க்கலாம், இந்த மாதிரி ஒருமையில பேசுறது. இது என்னன்னா மக்களுக்கு உடனே உணர்ச்சி பொங்கும்ல. ஓ என்னைய வந்து நம்ம தமிழக துணை முதல்வர் வந்து வாப்போன்னு பேசிட்டியா? இப்படி எப்படி வட இந்தியால மத கலவரத்தை ஏற்படுத்தினாங்களோ அமைதியை குலைக்கிற வேலை, அதே மாதிரி தமிழகத்திலயும் முயற்சி பண்றாங்க அமைதியை குலைக்கிறதுக்கு. அது நல்லா தெரியுது. அதுக்கு யாரெல்லாம் அதிகமா யூஸ் பண்றாங்கன்னா, சீமானுடைய பேச்சுகள் அதுக்கு வந்து வித்திடுற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா பெரியார கேவலமா சமீபத்துல பேசினாரு. இப்போ அண்ணாமலையுடைய பேச்சுகளும் ஒரு அமைதியை குலைப்பதற்கான பேச்சா தான் இருக்கு. சட்டப்படி இது தவறு. இது பொது அமைதியை குலைக்கிற பேச்சுன்னா இவங்க சரியான முறையில் அணுகியிருந்தாங்கன்னா வந்து ரூலிங் பார்ட்டி டிஎம்கே வந்து அவங்க என்ன பண்ணியிருக்கணும், லீகலி அதை ப்ரொசீட் பண்ணியிருக்கணும். அதில் லீகல் டீம் இருக்காங்க. அவங்க வந்து ஒரு ஒரு கான்ஸ்டியூஷனல் பதவி தான் டெப்யூட்டி சீஃப் மினிஸ்டருங்கிறது. அவர் வந்து அதுக்கு அந்த பதவிக்கு ஏற்ற குவாலிட்டிஸ் அவர்கிட்ட இருக்கா, வெதர் ஹீ இஸ் குவாலிஃபைட், தட்ஸ் a different thing. பட் அவர் ஆல்ரெடி டெப்யூட்டி சீஃப் மினிஸ்டராக போட்டாங்க. ஸோ அவரை வந்து உரிமையில பேசுறது வந்து இப்போ வந்து இதே வந்து அவங்கள பேசினா உரிமையில பேசினா விட்டுருவாங்களா? விட மாட்டாங்கல்ல. இப்போ பிரைம் மினிஸ்டர் இருக்காரு, அவரை உரிமையில பேசுறாங்களா? இல்லை அங்கே பிரைம் மினிஸ்டருக்கு அடுத்தபடியா இருக்கிற அமித்ஷா வந்து அவர் ஹோம் மினிஸ்டர் இருக்காரு, அவங்கள யாராவது உரிமையில பேசுறாங்களா? இப்போ நம்ம அதெல்லாம் தமிழக மக்கள் பொதுவாக பண்ண மாட்டாங்க. டீசெண்டாக தான் இருப்பாங்க. வாட் எவர் மிஸ்டேக் பார்த்தாலும் ஒரு நாகரிகம், ஒரு பொது நாகரிகம்னு ஒன்று இருக்குல்ல, பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸியில் இந்த ஒரு ஒரு சிவிலியனா டீசன்சி ஒரு மெயின்டைன் பண்ணும். அந்த ஒரு இது வந்து இவங்க பண்ணாமலை வந்து பண்ண மாட்டேங்கிறாரு. நீ நீ வா பார்க்கலாம், போ பார்க்கலாம், இப்படி எல்லாம் அது பேசு. இது வந்து டிஸ்ட்ராக்ஷன் ஸ்ட்ராட்டஜி மாதிரி தான் தெரியுது. 2 பார்ட்டிஸுமே இப்போ டிஎம்கே பார்ட்டி கெட் அவுட் மோடின்னு சொல்றதும் தப்பு தான். அதே மாதிரி பிஜேபி பார்ட்டியில் இருக்கிற அண்ணாமலை வந்து கெட் அவுட் ஸ்டாலின் சொல்றது, நீ நீ வா பார்க்கலாம், நீ ஒரு ஆளா இருந்தா வா பார்க்கலாம், பேசலாம், நீ சொல்லு பார்க்கலாம், இப்படி இதை வந்து டிஸ்ட்ராக்ஷன். இஷ்யூ வந்து ரியல் இஷ்யூ அது கிடையாது. இல்லை ரியல் இஷ்யூ வந்து டாக்ஸ் கொடுக்கணும்,
அங்கேருந்து அந்த டேக்ஸை கொடுக்காம இவங்க அது மக்கள்கிட்ட வாங்கின டேக்ஸை கொடுக்கறதுக்கு எதுக்கு டிலே பண்ணும்? ஸோ இவங்க அந்த டேக்ஸ் மணியை வாங்கி ஏதாவது ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்களான்லாம் டவுட் வருது நமக்கு. டேக்ஸ் கையில் இருந்தால் டக்குன்னு கொடுத்துட வேண்டியது தானே. பலாயிரம் கோடி பணத்தை எடுத்து ஏதோ ஒரு சேனல்ல இவங்க மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி பல லட்சம் கோடி இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம். இவங்களே வந்து கண்ட்ரோலையும் வச்சுருக்காங்க. 2 நாள் போட்டு கொஞ்சம் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஹைப் பண்ணி விட்டு அதில் எத்தனை 100 கோடி லாபம் வரும். இந்த மாதிரி வேலைகளை ஈடுபடுறாங்களோன்னு இவங்க செய்கிற இந்த செட்டிங் வேலைகள்லாம் விஜய் சொல்கிற மாதிரி செட்டிங் பண்ணிட்டு எல்கேஜி பாய்ஸ் மாதிரி சண்டை போடுறாங்கன்னு சொல்கிறது நமக்கு டவுட்டை ஏற்படுத்துது. ஸோ ஃபேக் ரைவல்ரிஸ் இருக்கா அப்படின்னா இருக்குதான். இதுவும் ஒரு சீக்ரெட் தான். ஸோ இவங்க நம்மளை முழுசாக இவங்களை நம்பணுமானா மக்கள் நம்பக்கூடாது. இவங்க இவங்க இவங்களை எப்படி நம்ம அணுகணும் அப்படின்னா, பெர் கேபிட்டா இன்கம் இன்க்ரீஸ் பண்ணுறாங்களா? இப்போ எதெல்லாம் இண்டிகேட்டர்ஸ் இவங்க வந்து ஒரு ப்ராப்பராக அரசியல் பண்ணுறாங்க அப்படின்னா, மக்களுடைய வாழ்க்கை தரம் இம்ப்ரூவ் ஆகணும். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, த ஃபர்ஸ்ட் job of the central government or state government is to ensure peace in the country. Religious peace வந்து இவங்க வந்து ensure பண்ணணும். Between religion, between caste, between economic class வந்து சண்டை வராமல் பார்த்துக்கிறது கவர்மெண்ட்டுடைய வேலை தான். இவங்களே சண்டையும் மூட்டி விட்டுக்குவாங்க, இவங்களே வந்து பஞ்சாயத்தும் பண்ணுவாங்களா, சினிமாவில் பார்க்குற மாதிரி இருக்குது. இது எப்படின்னா, குழந்தைய வந்து கிள்ளியும் விட்டுக்கிறது, தொட்டுலையும் ஆட்டி விடுறது, இந்த வேலையை தான் இப்போ பிஜேபி பண்ணிட்டு இருக்கு. ஆர்எஸ்எஸ் மறைமுகமா தமிழ்நாட்டுக்குள்ள என்னென்ன வேலைகள் வந்து அவங்க செய்யணுமோ நிறைய செஞ்சுட்டு இருக்காங்க. மத கலவரத்தை கொண்டு வர்றதுக்கு என்னென்னமோலாம் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க, மறைமுகமான வேலைகள். அதுக்கு வந்து ஆர்எஸ்எஸ் உடைய பிரெயின் சைல்டு தான் இந்த பிஜேபி பார்ட்டி. அவங்க வந்து அரசியல் பார்ட்டி அப்படின்னு வெளியே சொல்லிக்கிறாங்களே வெளியே, ஆனால் ஒரு அரசியல் பார்ட்டி என்ன பண்ணணும்? மக்களுக்கான வேலைகளை செய்யணும். மக்கள்னா யாரு? 99% மக்கள் எத்தனை பேர்? கிட்டத்தட்ட 145 கோடி மக்கள் வர்றாங்க. இந்த 145 கோடி மக்களுக்கான வேலைகள் இவங்க செஞ்சாங்களா? நான் செய்யலை. டிமானிட்டைசேஷன் வந்து என்ன சொல்லி அவங்க கொண்டு வந்தாங்க? டிமானிட்டைசேஷன்ல கருப்பு பணத்தை ஒழிப்போம்னு சொன்னாங்க. கருப்பு பணத்தை ஒழிச்சாங்களான்னா ஒழிக்கல. இது 50 நாளுக்குள்ள வந்து நான் வந்து நாட்டையே மாத்திடுவேன், கருப்பு பணமே ஒழிஞ்சிரும், இனி லஞ்சமே இருக்காது, நாடு அப்படியே உடனே கருப்புல இருந்து வெள்ளையா மாறிடும், எல்லாமே அப்படி தியாகி மாதிரி மாறிடுவாங்க ரேஞ்சுக்கு பில்டப் பண்ணாங்க. ஆனா என்னதான் நடந்துச்சு? டாக்டர் மன்மோகன் சிங் டிமானிட்டைசேஷன் பத்தி என்னதான் சொல்றாரு? அதுதான் உண்மை. ஆக்சுவலி இட்ஸ் ஆர்கனைஸ்டு லூட், லீகலைஸ்ட் பிளண்டர். இதுல நான் சொன்ன அந்த ப்ரீவியஸ் 2 பாயிண்ட்ஸ், அதாவது இந்த ஃபேக் ரைவல்ரிங்கிறதும் டிமானிட்டைசேஷன்ல தெரியுது, அப்புறம் இதுக்கு முன்னாடி நான் சொன்ன பாயிண்ட்டு அதுவும் தெரியுது, கார்ப்பரேட் பொலிட்டிக்கல் நெக்ஸஸ். இதுதான் டிமானிட்டைசேஷன்ல யாரு அதிகமாக பெனிஃபிட் ஆயிருக்காங்கன்னா அந்த 1% ரிச்சஸ்ட் தான் பெனிஃபிட் ஆயிருக்காங்க. இப்போ இந்த படத்தில் பார்க்குறோம்ல, யாரோ ஆட்டி படிக்கிறாங்கன்னா அந்த குரூப், அந்த கார்ப்பரேட் குரூப், இவங்க தான் இந்த டிமானிட்டைசேஷனில் அதிகமாக பெனிஃபிட் ஆகிருக்காங்க. அஃபெக்ட் ஆகிருக்கிறது யாருன்னு பார்த்தா மக்கள் அஃபெக்ட் ஆகிருக்காங்க. இப்போ கீழே நின்றுருக்காங்கல்ல இந்த மக்கள், அரை நிர்வாணமாக ஒரு குரூப் நின்றுட்டு இருக்குது. இந்த மக்கள் தான், ஏன்னா அதான் நிலைமை இன்னைக்கு, எக்கனாமிக் நிலைமை தான். ஃபார்மர்ஸ் வந்து சூசைட் பண்ணுறாங்க. படிக்கிற இளைஞர்கள் வந்து ஒரு யூனிவர்சிட்டிகளை போய் சும்மா சூசைட் பண்ணுவானா? அதுவும் ஒரே தாழ்த்தப்பட்ட வகுப்பை சார்ந்த மக்களே சூசைட் பண்ணிக்கிட்டே இருப்பானா? அவனுக்கு என்ன மனநோய்? அவன் எப்படி அந்த இடத்துக்கு போயிருப்பான்? அவன் ஒரு பர்டிகுலர் மார்க் வாங்கி தானே அங்கே போயிருப்பான். இளைஞர்களுக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, ஈஸியாக எல்லாரும் கூட பழகுவாங்க, மன கஷ்டம் இருந்தால் சொல்லுவாங்க. அதையும் சொல்ல முடியாமல் தாண்டி சூசைட் பண்ணுறான்னு என்ன அர்த்தம்? இவங்க பிளான் பண்ணி ஏதோ அவனை மனக்காயப்படுத்தி ஃபோர்ஸ் பண்ணுறாங்கன்னு தானே அர்த்தம். இப்போ வந்து இந்தியாவில் இருக்கிற இன்ஸ்டிடியூஷனில் ஐஐடிங்கிறது ஒன் ஆஃப் தி டாப் மோஸ்ட் இன்ஜினியரிங் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் த கண்ட்ரி. அதில் இருக்க டாப் மோஸ்ட் பர்சன் டைரக்டர் வந்து என்ன சொல்கிறாரு? மாட்டு மூத்திரம் குடிச்சா நல்லது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அவருக்கு அதுக்கு எக்ஸ்பர்டைஸ் இருக்கா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அவர் இன்ஜினியரிங் இன்ஸ்டிடியூஷனில் இருக்காரு, எதுக்கு மெடிக்கல் அட்வைஸ் கொடுக்குறாரு? இதுக்கு எகெயின்ஸ்டாக ஏன் டிஎம்கே பார்ட்டி மாதிரி இருக்கிற சோஷியல் ஜஸ்டிஸ்ன்னு சொல்கிறாங்க. இவங்க ஏன் லீகல் ஆக்ஷன்ஸ் வந்து இதை வந்து இனிஷியேட் பண்ண மாட்டேன்றாங்க? இதே கலைஞராக இருந்திருந்தா ப்ராப்பராக வந்து ஒரு லீகல் இது பண்ணியிருப்பார். இப்போ இருக்கிற சீஃப் மினிஸ்டர் அண்ட் டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் வந்து
இதுல ஏன் ஒரு கவனம் காட்ட மாட்டேன்றாங்கன்னு எனக்கு புரியல. அதை விட்டுட்டு ஏதோ வார்த்தை ஜால விளையாட்டு சோஷியல் ஹேஷ்டேக் போட்டுட்டு கெட் அவுட் மோடி அப்படின்னு ஒரு குரூப், கெட் அவுட் ஸ்டாலின் ஒரு குரூப். இதெல்லாம் தேவையா மக்களுக்கு? இதனால மக்களுக்கு என்ன பயன்? இதனால மக்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் தானே ஆகுது. ஸோ இவங்க இவங்க சீக்ரெட்ஸ் என்னன்னா, நான் இதுல சொல்ல வர்ற வீடியோல சொல்ற சீக்ரெட் என்னன்னா, மக்களை வந்து ஏமாத்துறதுக்கு இவங்க அரசியல் கட்சிகள், அதாவது ரூலிங் பார்ட்டி அண்ட் ஆப்போசிஷன் பார்ட்டி, இவங்க கார்ப்பரேட் கூடயும் ரிச்சஸ்ட் பீப்புள், பில்லியனர் ராஜ் தான் ஆக்சுவலாக இப்போ நடந்துட்டு இருக்கு. அந்த ரிச் 1% இருக்காங்க இல்லையா, அந்த ரிச் 1% they are also having association with the foreign investors. ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் எஃப்டிஐ மட்டும் ரீசெண்டாக பாஸ்ட் 20 இயர்ஸாக வளர்ந்துட்டே தான் இருக்கு. இது யார் பண்ணுறான்னு நமக்கு தெரியுமா? எந்த நாட்டில் இருந்து எத்தனை இன்வெஸ்ட் பண்ணுறாங்க தெரியுமா? இது ஏன் நமக்கு தெரியக்கூடாது? இதில் ஏன் மறைச்சு வைக்கிறாங்க? ஸோ இதெல்லாம் தான் கொஸ்டின்ஸ். இது ஏன் இதெல்லாம் நம்ம கேட்க வேண்டிய அவசியம் இப்போ வந்திருக்குன்னா, இப்போ வந்து மேனுஃபேக்சர்ட் ரிலீஜியஸ் வயலன்ஸ் பண்ணி ஆயிரக்கணக்கான முஸ்லீமை ஏன் கொல்லணும்? இது இது தப்பு தானே? இது முஸ்லீம்ஸ் இறந்தாலும் தப்பு தான், கிறிஸ்டியன்ஸ் இறந்தாலும் தப்பு தான், ஹிந்துஸ் இறந்தாலும் தப்பு தான். இல்லாத சண்டையை, கம்யூனல் வயலன்ஸை எதுக்கு இவங்க கிளப்பி விடணும்? இப்போ வந்து நம்ம ஒரு சாதாரண மக்கள், காமன் பீப்புள்னால இது பண்ண முடியுமா? இப்போ ஒரு ஊரில் ஒரு தலைவர் இருக்கார், பெரிய பணக்காரர் இருக்காருன்னே வச்சுக்கலாமே. இப்போ நான் வாழ்ந்துட்டு இருக்க பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு 1000 ஃபேமிலி, ஒரு சுமாராக சொல்கிறேன், 1000 ஃபேமிலி இருக்கிறதுலே பெரிய ஆள் பணக்காரர். அவர்னால இந்த வேலையை பண்ணிட முடியுமா? அவருக்கு மீறி போனால் ஒரு 100 கோடி சொத்து இருக்குன்னு சுமாராக வச்சுக்கலாம். அந்த 100 கோடி சொத்து இருக்கிறவர்னால இந்த மாதிரி ஒரு கம்யூனல் வயலன்ஸை கிளப்பி விட முடியும்னு நினைக்கிறீங்களா? இம்பாசிபிள். ஏன்னா இதே மக்கள் தான் அவர் மறுபடியும் பார்த்தாகணும். அப்போ இது எப்படி பண்ணுறாங்க? இந்த மக்களை சந்திக்காதவங்க, இந்த மக்களை டே டு டே பார்க்காதவங்க, இவங்க லீடர்ஸாக இருக்கிறனால தான் ப்ராப்ளம் ஆகுது. யாரோ ஆட்டி படைக்கிறாங்க. யாரோ முகம் தெரியாத நபர் வந்து, முகம் தெரியாத ஒரு நபர்கள் அல்ல, முகம் தெரியாத ஒரு 200 300 1000 நபர்களோ நம்மளை ஆட்டி படைக்கிறனால தான் இந்த பிரச்சனை வருது. இது வந்து யாரோ ஒன் பிக் லீடர் பாலிசி, யாரோ ஒரு தலைவர், யாரோ ஒரு மோடி வந்து 147 மக்களுக்கும் பல லட்சங்களை அள்ளி கொடுப்பார் அப்படின்னா இதெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் நம்பலாமா? நம்பக்கூடாது. நம்புறதே நம்ம தப்பு தான். இதில் வட இந்திய மக்கள் தான் அதிகமாக இந்த மாதிரி ஈஸியாக நம்பிடுறாங்கன்னா, ஏன்னா அங்கே இலட்ரஸி அங்கே அதிகம், கல்வி அறிவு வந்து அதிகமாக கிடையாது. அங்கே இன்னுமே படிக்காதவங்க இருக்காங்க. ஈஸியாக ஒரு மத கலவரத்தை தூண்டுற மாதிரி, அவன் இப்படி அடிச்சுட்டான், நம்மால் அடிச்சுட்டான் அப்படின்னு சொன்னால் ஒரு மத கலவரத்தை தூண்டுறது அவங்களுக்கு ஈஸியாக இருக்குது. ஸோ இந்த நிலைமை மாறணும். ஸோ இது மாறினால ஒழிய இந்திய அரசியல் வந்து மாறுறதுக்கான வாய்ப்பே இல்லை. இந்திய அரசியலில் இருக்கிற ஒரு மெயின் ப்ராப்ளம் என்னன்னா இதுதான். இந்த மாதிரி ஒரு ஒரு டார்க் சீக்ரெட்ஸ் இருக்கக்கூடாது. டிரான்ஸ்பரன்சி வரணும் அதிகமாக. ஸோ இட்ஸ் அ கால் ஃபார் டிரான்ஸ்பரன்சி. இந்த வீடியோவில் வந்து நான் என்னென்ன சொல்கிறேன் அப்படின்னா, ரகசியங்கள் வந்து இருக்குது, இது கொஞ்சம் பேருக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியணும். அண்ட் வி ஷுட் ஸ்டார்ட் ஆஸ்க் கொஸ்டின்ஸ், த ரைட் கொஸ்டின்ஸ் டு த கவர்மெண்ட். நீங்கள் வந்து பெர் கேபிட்டா இன்கம் கடந்த ஒரு 10 வருஷமாக எவ்வளவு இன்க்ரீஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நம்ம கேட்கணும். இன்க்ரீஸ் அவங்க பண்ணலை. ஜிடிபி க்ரோத் சொல்கிறது வந்து அதுலேயுமே க்ரோத் கிடையாது. 2014 roughly $2 trillion economy, Indian economy. 2024 roughly $4 trillion Indian economy. 10 வருஷத்தில் நம்ம மணியோடைய பர்ச்சேசிங் பவர் ரொம்பவுமே கம்மியாக இருக்கும். இது க்ரோத்தே கிடையாது. ரியல் க்ரோத் எப்போ வரும் அப்படின்னா அந்த பர்ச்சேசிங் பவரை தாண்டணும், அப்போ தான். ஸோ ரியல் க்ரோத் அப்படின்னு சொல்ல போனால், ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இன்ஸ்டெட் ஆஃப் $4 trillion எக்கானமி நம்ம என்ன பண்ணியிருக்கணும்? இந்தியா இப்போ வந்து இவங்க வந்து இன்ஸ்டெட் ஆஃப் 4 இவங்க வந்து ஒரு 10 trillion எக்கானமியாக மாற்றிருந்தாங்கன்னா வேணால் அது ஒரு ரியல் க்ரோத்துன்னு சொல்லலாம். அப்போ வந்து பெர் கேபிட்டாவும் ஓரளவுக்கு இம்ப்ரூவ் ஆகிருக்கும். பெர் கேபிட்டா இன்கம் வந்து இந்தியாவுக்கு வந்து டாப் 3 டாப் 5 கிடையாது, ஈவன் டாப் 50 கூட கிடையாது, ஈவன் டாப் 100 கூட கிடையாது. பெர் கேபிட்டா இன்கம் இந்தியன்ஸோடது எங்கே இருக்குன்னா ரஃப்லி அபவுட் 148th out of 190 கண்ட்ரீஸ் தான் இருக்குது. 140. இமேஜின்,
இவங்க ஏன் இந்த டாப் 5 டாப் 3ன்னு சொல்லி ஊரா மாத்திட்டு இருக்காங்க? இதெல்லாம் இவங்க ஸ்டாப் பண்ணணும். நம்ம அதை அலோவ் பண்ணவும் கூடாது இனிமேட்டு. டாப் 3 டாப் 5ன்னு இவங்க எப்போ சொல்லணும்னா போல்டா உலகத்திலேயே நம்ம சேலரி அங்கே இருக்குன்னு சொல்லணும். டாப் 3 டாப் 5ல இருக்கணும்னு சொல்லணும். அமங் தி பிக் கண்ட்ரிஸ் கூட நம்ம எடுத்துக்கலாம். யூஎஸ், யூகே ஆர் ஈவன் ஃபார் எக்ஸாம்பிள் சைனா வந்து எப்படி வந்து பெர் கேபிட்டா நம்மளை விட 5 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆனாங்க. 140 crore பீப்புள். அவங்க இன்க்ரீஸ் ஆனாங்கன்னா நம்ம ஏன் இந்தியாவினால முடியாது? இதை யோசிக்கணும்ல. இதையே நம்ம யோசிக்க மாட்டேங்கிறோம். ஸ்போர்ட்ஸ் எடுத்துக்கலாம். இந்தியாவில் 140 crore பீப்புள் இருக்காங்க. ஏன் ஃபுட்பாலில் இன்னுமே வந்து ஒரு வேர்ல்டு கப்பில் டாப் 4 பிளேசஸில் கூட போக மாட்டேன்றாங்க இந்தியன்ஸ். ஹாக்கியில் டாப்பில் இருந்தாங்க, ஏன் இப்போ டாப்பில் இருந்து கீழே இறங்கிட்டாங்க? கிரிக்கெட் மட்டும் வளர்ந்தா போதுமா? அதர் ஸ்போர்ட்ஸ் எல்லாம் வளர வேண்டாமா? நம்ம அதர் இது ஒலிம்பிக்ஸ் எடுத்துக்கலாம். 140 crore இருக்கிற கண்ட்ரியில் ஏன் வந்து கோல்டு மெடல் வாங்கவே முடியல? ஏன் கன்சிஸ்டண்ட்டாக யூஎஸ்ஏ, ஆஸ்திரேலியா, சைனா, யூகே இந்த மாதிரி கண்ட்ரிஸ் வந்து கோல்டு மெடல் அதிகமாக வாங்கிட்டு இருக்காங்க? தேர் இஸ் சம்திங் ராங்ல. டென்னிஸ் எடுத்துக்கலாம். 140 crore பீப்புள் இருக்கிற கண்ட்ரியில் ஏன் இது வரைக்கும் ஒரு கிராண்ட் ஸ்லாம் கூட வாங்கல யாருமே? ஏன்னா ஐம் டாக்கிங் கிராண்ட் ஸ்லாம்னா சிங்கிள்ஸில் சொல்கிறேன், டபுள்ஸில் வாங்கியிருக்காங்க. சிங்கிள்ஸில் ஒரு கிராண்ட் ஸ்லாம் கூட இன்னும் வாங்கல. 2 crore பீப்புள் இருக்கிற கண்ட்ரியெல்லாம் வாங்கியிருக்காங்க கிராண்ட் ஸ்லாம். 2 crore. அப்போ ஏதோ சம்திங் ராங்காக பண்ணியிருக்கோம்ல பாஸ்ட் 75 இயர்ஸா. இவங்க நம்மளை முட்டாளாக தானே வச்சுருக்காங்க. மக்களை முட்டாளாக வச்சுருக்காங்கன்னு என்ன அர்த்தம்? இதை சொல்லி அதை சொல்லி நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்களே. இப்போ கூட ஹேஷ்டேக் வார் தானே போட்டுட்ருக்காங்க சோஷியல் மீடியாவில். அதை நம்ம பெருசு பண்ணுமா, இல்லை எங்களுக்கு பெர் கேபிட்டா இன்கம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுங்கன்னு கேட்கணுமா? நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி வச்சுருக்காங்க? 10 million கிராஜுவேட்ஸ் வர்றாங்க எவ்ரி இயர். ஆனால் இந்த 10 million கிராஜுவேட்ஸ்க்கு வேலை கிடைக்குதானா? கிடைக்கல. இவங்க ப்ராமிசஸில் என்ன சொன்னாங்க? 2014 வர்றப்போ 2 கோடி வேலை வாய்ப்பு ஏற்படுத்துவோன்னு சொன்னாங்களா? அதில் பாதியாவது பண்ணோம்ல. 1 crore ஜாப் அதை ஏற்படுத்தணும்ல. பண்ணாங்களா? கிடையாது. மொத்தமாகவே 2 crore ஜாப்ஸ் பெர் இயருங்கிறதே 10 வருஷமாக ஆட்சியில் இருந்துட்டாங்க. 10 கோடி ஜாப்ஸ், 20 crore ஜாப்ஸ் இந்நேரம் உருவாக்கி இருக்கணும். ஆனால் இதில் ஒரு 50% கூட பண்ணல. 10 கோடி ஜாப் பண்ணியிருக்காங்கன்னா பண்ணல. சரி, எஜுகேஷன் சிஸ்டம் வந்து கிராஜுவேட்ஸ் எல்லாருக்கும் வேலை கிடைக்கிற மாதிரி பண்ணணுமா, மாற்றணுமா, வேண்டாமா? 20 years அவன் ரஃபாக படிக்கிறான். ரஃபாக ஒரு 15 to 20 years எவ்ரி கிராஜுவேட் இஸ் கோயிங் த்ரூ, கிராஜுவேட் அண்ட் போஸ்ட் கிராஜுவேட். ஒரு 15 years எஜுகேஷன் சிஸ்டம் பாஸ் பண்ணி வந்துட்டு அவங்க வந்து ஒரு வாழ்க்கைக்கு செலவுக்கு போதுமான வருமானம் கூட பண்ண முடியலன்னா இந்த எஜுகேஷன் சிஸ்டம்ல வந்து ஏதோ ராங் இருக்குன்னு ஒத்துக்கணும்ல. அதை கேட்டால் இல்லை வந்து இங்கே இந்தியாவில் இருந்து தான் நிறைய டாக்டர்ஸ் நம்ம உற்பத்தி பண்ணி ஃபாரினுக்கு அனுப்புகிறோம், சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் எல்லாம் நிறைய இருக்கிறாங்க, ஃபாரினுக்கெல்லாம் வந்து நிறைய போகிறாங்க, கூகுள் மாதிரி கம்பெனிஸுக்கெல்லாம் சிஇஓ இருக்காங்க. ஓகே, ஒரு 1% அந்த மாதிரி எஜுகேஷன் சிஸ்டம்லேருந்து 100 பேர் ஸ்கூலில் போகிறான் அப்படின்னா ஒரு 1%, 2% அந்த மாதிரி பெரிய ஆளாக போயிடுறான். சரி, மிச்சம் 99%க்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு வேணும்ல. ஒரு 5% வந்து வேலை கிடச்சிருது, 10%க்கே ஜாப்ஸ் கிடச்சிருதுன்னு வச்சிடலாம். ஒரு வருஷத்துக்கு 10 million கிராஜுவேட்ஸ் வர்றாங்க அப்படின்னா நான் ரஃபாக 1 crore. இதில் 10%னா என்னாச்சு? 1 crore 10% அப்படின்னா 100 லட்சம் தானே. 1 crore ஒரு 10 லட்சத்துக்கு வேலை கிடைச்சதுன்னு வச்சிடலாம். மிச்சம் 90 லட்சத்துக்கு ஏன் இம்மிடியேட்டாக வேலை கிடைக்க மாட்டேங்குது? அவன் ஏன் ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியதாக இருக்குது? அவன் ஏன் வந்து இந்த ஸ்விக்கி டெலிவரி பாயாக போகணும்? இல்லை அவன் ஏன் வந்து யார்ட்டையாவது லஞ்சம் கொடுத்து வேலை வாங்கணும்? இந்த சூழ்நிலையே வச்சுருக்கீங்க. அதில் ஒரு 10 பேர் சேர்ந்து 100 பேர் சேர்ந்து ஒரு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி ஓப்பன் பண்ணணும்னா அதுக்கான சூழ்நிலை நீங்கள் வைக்கல. பேங்க்கில் போய் லோன் கேட்டால் டக்குன்னு லோன் கொடுப்பாங்கன்னா கொடுக்கல. இதே கார்பரேட்டுக்கு லோனுன்னா ஈஸியாக கொடுக்குறாங்க. அந்த கார்பரேட்டுக்கு வந்து லோனை வெய்வும் பண்ணிடுறாங்க. அதாவது இல்லை வெய்வ்னா என்ன, அது அவ்வளோதான், நீ கெட்ட வேணாங்கிற மாதிரி தான். சரி, நாங்கள் ஃப்ரீயாக விட்டுறோம், ஏன்னா கார்பரேட் வந்து இருந்தால் நாட்டுக்கு நல்லது. கார்பரேட் மட்டும் இருந்தால் நாட்டுக்கு நல்லதானா? இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். கார்பரேட்ஸ் வேணுமா வேண்டாமாங்கிற கேள்விக்கு வேணும். ஏன்னா பிகர் கம்பெனிஸ் தான் ஒரு சில பிஸ்னஸ்லாம் இன்வால்வ் ஆக முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் டெலிகாம் ஆகட்டும். ஏன்னா இன்டர்நேஷ்னல் காம்படிஷன்ஸ்க்கெல்லாம் கொஞ்சம் கம்பெனி பிக்காக இருந்தால் இன்டர்நேஷ்னல் கம்பெனிஸ் கூட கம்பீட் பண்ணுறதெல்லாம் ஈஸியாக இருக்கும். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் டாட்டா மாதிரி. டாட்டா எப்படி ஒரு இந்தியன் கார் பண்ணுங்க, இண்டிகா, அந்த மாதிரி
இன்னுமே இந்தியன் கம்பெனிஸ்னால ஃபாரின் கம்பெனிஸ் கூட போட்டி போட முடியலையே. ஃபர்ஸ்ட் போட்டி போட்டு ஜெயிச்சு காட்டிய மனிதர்னா ஒரு ரத்தன் டாட்டா தான், இண்டிகா மூலமா. நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ நீங்க வந்து 4 ட்ரில்லியன் எக்கானமின்னு சொல்றீங்க. கிட்டத்தட்ட 18 ட்ரில்லியன் 18 ட்ரில்லியன் பக்கம் நீங்க டாக்ஸ் கலெக்ட் பண்றீங்க பீப்புள் கிட்ட. இதெல்லாம் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணி ஏன் வந்து ஐடி கம்பெனி சான் பிரான்சிஸ்கோல மட்டும் உண்டாகுது? புது புது சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் ஏன் பெங்களூர்ல, புனேல, கோயம்புத்தூர்ல, சென்னையில உருவாக்கக்கூடாதா? அதை ஏன் நீங்க பண்ணி கொடுக்க மாட்டேன்றீங்க பாலிட்டிஷியன்ஸ் வந்து? அதை விட்டுட்டு ஹேஷ்டேக் வார்ல ஈடுபடுறீங்க. கெட் அவுட் மோடி, கெட் அவுட் ஸ்டாலின், இதுதான் ரொம்ப முக்கியமா இப்போ மக்களுக்கு? மக்களுக்கு இது முக்கியம் இல்லை இல்ல. மக்களுக்கு என்ன முக்கியம்? படிச்ச எல்லாருக்கும் வேலை கிடைச்சதா அப்படின்னு முக்கியம். எல்லாரும் சாப்பிட்டாங்களா முக்கியம். எல்லாரும் ட்ரெஸ் போட்டாங்களா முக்கியம். ஏதாவது ஒரு அவசரம்னா லோன் கிடைக்குதா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப்னா லோன் கிடைக்குதா? மெடிக்கல் எமர்ஜென்சினா லோன் கிடைக்குதா? என்ன லோன்? அஃபோர்டபுள் லோன்ஸ். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தான் கவர்மெண்ட் ஃபோக்கஸ் பண்ணுமே ஒழிய, அதை விட்டுட்டு ஏதோ 1% கார்ப்பரேட் கூட ரகசியமாக கூட்டி வச்சோமா, அவங்களுக்காக 99% மக்கள்கிட்ட இருந்து காசை வாங்கி திருட்டுத்தனமாக கார்ப்பரேட்ஸுக்கு கொடுத்தோமா. அதாவது திருட்டுத்தனமாக நான் சொல்கிறது வந்து ரகசியமான வழிகள், பேக்டோர் மெத்தட்ஸில் வந்து அதை வந்து நம்ம அதாவது ஏழைகள்கிட்ட வாங்கி பணக்காரங்களுக்கு கொடுக்குற வேலை தான் இந்த சிஸ்டம், ரெக்ரெசிவ் டேக்ஸ் சிஸ்டம், டிமானிட்டேஷன் எல்லாமே. ஏழை மக்கள்கிட்ட வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பேங்க்ல வந்து இப்போ வந்து ஒரு லிமிட்டுக்கு மேலே பணம் எடுத்தால் 20 ரூபான்னு சார்ஜ் பண்ணுறது, அதெல்லாம் அன்னெசரி. ஸோ இந்த மாதிரி சார்ஜஸ், பேங்கிங் சார்ஜஸ் பற்றி இப்போது ரீசெண்டாக ஒரு அஜித் படமே வந்துச்சு. அதில் சொல்லப்பட்டிருக்க காரியங்கள் எல்லாமே உண்மைதான். ஸோ இந்த மாதிரி ஒரு எக்கனாமிக் வார் ஆன் தி மிடில் கிளாஸ் அண்ட் லோவர் மிடில் கிளாஸ் இப்போ வந்து போயிட்டு இருக்கு. எக்கனாமிக் வார்ன்னு தான் நான் அதை சொல்லுவேன். இது மறைமுகமான ஹிடன் எக்கனாமிக் வார். ஹிடன் பேங்கிங் சார்ஜஸ் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ இதெல்லாம் தான். இது வந்து unnecessary on the people of the country who are the real taxpayers. Middle class is the biggest chunk of tax pay in the country. அண்ட் அவங்களுக்கு வந்து டேக்ஸ் வந்து பெனிஃபிட்டாக வைக்கணும், ப்ரொக்ரெசிவ் சிஸ்டமாக வைக்கணும். பட் இவங்க வந்து அதை வந்து அப்படியே ஆப்போசிட்டாக வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து ரியல் இஷ்யூஸ் தட் இஸ் அஃபெக்டிங் இந்தியன் பாலிடிக்ஸ் ரைட் நவ். அண்ட் பிகாஸ் ஆஃப் தேட் நம்ம பெர் கேபிட்டா இன்கம் வளர மாட்டேங்குது. பிகாஸ் ஆஃப் தேட் படித்த கிராஜுவேட்ஸ்க்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது. பிகாஸ் ஆஃப் தேட் எஜுகேஷன் சிஸ்டம் வந்து ஒரு இன்க்ளூசிவாக இல்லை. வேர் ஸ்போர்ட்ஸுக்கு போகிறவங்களாகட்டும், ஆர்ட்ஸுக்கு போகிறவங்களாகட்டும், இவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம போதுமான அளவு நம்ம சிஸ்டமில் வந்து ஒரு இன்க்ளூசிவிட்டி வைக்கல. அவங்களுக்கெல்லாம் நம்ம நினச்சோம்னா, இப்போ தமிழ்நாட்டில் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் ஒரு ஸ்போர்ட்ஸ் ஸ்கூல்னு கவர்மெண்ட் ஸ்கூலில் மாற்றலாம்ல. அது ஏன் மாற்றக்கூடாது? அந்த திங்கிங் ஏன் வர மாட்டேங்குது ரூலர்ஸ்க்கு? அப்படி மாற்றி அவங்கள ட்ரெயின் பண்ணி அதுலேயே தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் அவங்களுக்கு ஜாப்ஸ் கிடைக்குது. இல்லை வந்து அவங்க ஒலிம்பிக்ஸில் போய் கோல்டு அடிக்கிறாங்கன்னா நான் வேண்டான்னு சொல்லுதா? இப்போ வந்து அதுலேயே ஒரு 10 பேரோ, ஒரு 20 பேரோ, 100 பேரோ வந்து கோடிக்கணக்கில் டென்னிஸ்லையோ இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ்லேயே சம்பாதிக்கிறாங்கன்னு வேண்டான்னு சொல்லுது. இட் கிரியேட்ஸ் எம்ப்ளாய்மெண்ட்டில். அல்டிமேட்லி இட் ஆல்சோ இம்ப்ரூவ்ஸ் த ஜிடிபி ஆஃப் த கண்ட்ரி அண்ட் அல்டிமேட்லி bring about நிறைய சாம்பியன்ஸ் அது உருவாக்குது இந்த மாதிரி சேஞ்சஸ் கொண்டு வந்தா. ஸோ இந்த மாதிரி பாசிட்டிவ் சேஞ்சஸ் கொண்டு வர்றதை விட்டுட்டு எல்லாமே ரெக்ரெசிவாக பண்ணுறாங்க. கவர்மெண்ட்டுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய வேலை வந்து டு டு ரெடியூஸ் தி அன்எம்ப்ளாய்மெண்ட் இன் த கண்ட்ரி, டு ரெடியூஸ் தி பாவர்ட்டி இன் த கண்ட்ரி. அதெல்லாம் பண்ணுறதை விட்டுட்டு மறைமுகமாக ரிலிஜியஸ் ஹேட்டை உண்டு பண்ணுறது, டு ஸ்டே இன் பவர் ஃபார் எவர், இந்த மாதிரி வேலைகளை மறைமுகமாக கார்ப்பரேட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுற பாலிசிஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறது, இதை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் சீக்ரெட்ஸ் தட் மெனி பீப்புள் டு நாட் நோ, ஆர் நிறைய மக்களுக்கு இந்த மாதிரி ரகசியங்கள் வந்து வெளிப்படையாக தெரியாது. ஸோ அதனால் இந்த வீடியோவில் நான் போட்டிருக்கேன். நம்ம இந்தியன் சிட்டிசன்ஸ் ஹாவ் த ரைட் டு நோ ஆல் தீஸ் திங்ஸ் பிகாஸ் இந்தியன் பீப்புள் பே டேக்ஸ் ஃபார் த கவர்மெண்ட். அதனால் அந்த டேக்ஸை வந்து ப்ராப்பராக இந்திய மக்களுடைய வளர்ச்சிக்காக யூஸ் பண்ணுற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கவர்மெண்ட்டுக்கிட்ட இருக்குது. அது எப்படி ப்ராப்பராக இன்வெஸ்ட் பண்ணணும்னா ப்ராப்பர் ஹெல்த் சிஸ்டம்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ தட் ஃப்ரீ
wherever, whatever possible, free health related help people like government hospitals இந்த மாதிரி கிடைக்கணும். And free and low cost education கிடைக்கணும் பீப்புளுக்கு. அண்ட் ஃப்ரீ அண்ட் லோ காஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங் கிடைக்கணும். இதெல்லாம் கிடைச்சதுனா தான் கண்ட்ரி வளரும். அண்ட் ஃப்ரீ அண்ட் லோ காஸ்ட் ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட், கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங் அண்ட் சப்போர்ட், இது வந்து கிராஜுவேட்ஸுக்கு கிடைக்கணும். இதெல்லாம் தான் இருந்தால் தான் பெர் கேபிட்டா இம்ப்ரூவ் பண்ண முடியுமே ஒழிய, இவங்க பண்ணிட்டு இருக்கிற மாதிரி நான் வந்து டாப் 10ல இருந்து டாப் 5 கொண்டு போயிட்டேன், இனிமேல் டாப் 3 வந்துரும்னு சொல்லி ஜிடிபி நம்பர் சொல்லி ஏமாத்திட்டு இருக்கிறதெல்லாம் வந்து தட்ஸ் ரியல். அது வந்து ஒரு விதமான ஒரு ஏமாத்து வேலை தான். ஸோ அந்த மாதிரி வேலையில் ஈடுபடாமல் நம்ம எல்லாருமே வந்து பெர் கேபிட்டா இன்கம் இன்க்ரீஸ் ஆனால் தான் நாடு வளர்ச்சி அடையுதுங்கிறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரிஞ்சுக்கணும். அண்டு இந்த மத கலவரம், ஜாதி கலவரம் இந்த மாதிரி ஈடுபடுத்தும் போது பேசுறது, அதாவது அப்போ ரீசெண்டாக அண்ணாமலை பேசின மாதிரி உணர்ச்சிகளை கிளப்பி விட்டு சண்டையை கிளப்பி விடுற மாதிரி பேசுறது, இதுலலாம் உஷாராயிக்கணும். இவங்க வந்து பிளான் பண்ணி தான் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். விஜய் சொல்றது உண்மைதான், அவங்களுக்குள்ளேயே பேசி வச்சுட்டு பேசுகிற மாதிரி தான் எனக்கும் தோணுது. எனக்கு வந்து டிஎம்கேவுடைய சோஷியல் ஜஸ்டிஸ் கான்செப்ட் பிடிக்கும். ஆனால் இந்த அண்ணாமலையும் நம்ம டெப்யூட்டி சீஃப் மினிஸ்டர் மாதிரி பேசிக்கிறது, ஹேஷ்டாக் போடுறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. நம்ம அது பண்ணுறனால பெர் கேபிட்டா இன்கம் இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னா இல்லை. வேலைவாய்ப்பு இன்க்ரீஸ் ஆகுமானா இல்லை. எஜுகேஷன் தரம் இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னா இல்லை. நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு எல்லாருக்கும் வருமானம் இன்க்ரீஸ் ஆகுமா, மாத வருமானம் அப்படின்னா இல்லை. அப்படின்னா இது ஒரு டிஸ்ட்ராக்ஷன் மாதிரி எனக்கும் தோணுது. அதனால் அதை சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் தெரியணுங்கிறக்காக தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணேன். ஸோ தீஸ் ஆர் தி டாப் 3 டார்க் சீக்ரெட்ஸ் of Indian politics. Number 1 is manufactured religious conflict. ஸோ ரிலீஜியஸ் ஹேட்டை வந்து நம்ம இந்தியன்ஸ் எல்லோரும் சேர்ந்து அதை எதிர்க்கணும். எங்களுக்குள்ளே சண்டை வேண்டாம், யூனிட்டி தான் வேணும்னு சொல்லணும். கார்ப்பரேட் பொலிட்டிக்கல் நெக்ஸஸ் இருக்கானா இருக்குது. ஸோ பிக் கார்ப்பரேட்ஸ் மட்டும் வளர்றது நல்லது இல்லை. ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் வளர்றது தான் நல்லது. ஒரு பொட்டி கடை வைக்கிறதோ, ஒரு 10 இளைஞர்கள் சேர்ந்து ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி தொடங்குறதோ, இல்லை ஒரு 100 இளைஞர்கள் சேர்ந்து ஒரு காலேஜ் தொடங்குறதோ, இல்லை 100 இளைஞர்கள் சேர்ந்து ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி, சோப் கம்பெனியோ, பவுடர் கம்பெனியோ, இல்லை எலக்ட்ரானிக் குட்ஸ் மேனுஃபேக்சரிங் தொடங்குறதோ அது நல்லது. அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு 100 இளைஞர்கள் சேர்ந்தாங்கன்னா நான் நம்பி ஒரு 50 கோடி ரூபா கடன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல வரணும். இஃப் தே ஹாவ் அ குட் ப்ராஜெக்ட், அதுதான் கவர்மெண்ட்டுடைய வேலை. ஸோ அது ப்ராஜெக்ட் நல்லா இருக்கான்னு பார்த்து லோன் கொடுத்து இந்த மாதிரி ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் வளர்கிறதுக்கு வேலை செய்யணும். ஸோ தேர்ட் பாயிண்ட் இஸ் ஃபேக் ரைவல்ரிஸ் அண்ட் சீக்ரெட் அலையன்சஸ் இருக்கானா இருக்குது. திரைமறைவில் இவங்க வந்து எல்லாரும் இவங்க ஃப்ரெண்ட்ஷிப் இருக்க வாய்ப்பு இருக்குது. பேசி வச்சுக்கிட்டு வெளியே நடிக்கிற மாதிரி பண்ணிகிட்டு இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் மக்களுக்கு தெரியணும். தெரிஞ்சு அரசியலில் என்ன நடக்குதுன்னு அவேர்னஸ் வச்சுக்கிட்டு கேரளாவில் எப்படி வந்து ஏமாற்ற முடியலையோ மக்களை, இதெல்லாம் சொல்லி அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் மக்களை ஏமாற்ற முடியாதுங்கிற சூழ்நிலை வரணும். இன்னைக்கு விஜய் சொல்கிறாரு டிஎம்கே அண்ட் பிஜேபி பேசி வச்சுட்டு செட்டிங் பண்ணிக்கிட்டு ஹேஷ்டாக் வார் பண்ணிக்கிட்டு எல்கேஜி பசங்க சண்டை போடுற மாதிரி விளையாடிட்டு இருக்காங்கன்ட்டு. இதே விஜயை நாளைக்கு பிஜேபி கூட ரகசியமாக ஏதாவது அலைன்ஸ் வச்சுருந்தா அதுவும் தப்பு தான். ஸோ இதெல்லாம் மக்கள் கேள்வி கேட்குற உரிமை மக்களுக்கு இருக்கானா? கண்டிப்பாக இருக்குது. கேட்க தான் வேணும். இதை பற்றி பேசலாமான்னா பேச தான் வேணும். அது வந்து நாகரீகமாக வந்து ஒரு அறிவுபூர்வமாக ஒரு அவேர்னஸ் கொடுக்குற மாதிரி தான் நான் இதெல்லாம் பேசியிருக்கேன். அதே மாதிரி எல்லாரும் பேசலாம். இதில் வாடா போடான்னு அடுத்தவங்களை திட்டுறதுக்கு நமக்கு உரிமை இல்லை. நம்ம மதம் இல்லாத அடுத்த மதவங்களை குறைவாக பேசுகிறதுக்கும் நமக்கு உரிமை இல்லை. அதெல்லாம் நம்ம பண்ண வேண்டாம். டீசெண்டாக என்ன கருத்தை சொல்லணுமோ அதை மட்டும் நம்ம சொல்லிட்டு விட்டுறலாம். கருத்தியல் ரீதியாக தான் நம்முடைய உரையாடல் இருக்கணுமே ஒழிய, டிஸ்கஷன்ஸ் இருக்கணுமே ஒழிய, இது வந்து பர்சனல் அட்டாக் யார் மேலேயுமே இப்போ நான் சொல்லலை. இருக்கிற கருத்தை தான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த கருத்தியல் ரீதியாக எல்லாருமே மக்கள் பேசணுங்கிறத என்னுடைய கருத்து. டீசெண்டாக நாகரீகமாக அவங்க கருத்து என்னன்னு சொல்லி முன்னேற்றத்துக்கு என்ன பண்ணலாம், பெர் கேபிட்டா இன்கம் வளர்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு எல்லாருமே அவங்க கருத்துக்களை கமெண்ட்ஸை போடுங்க இந்த வீடியோஸில். அப்படி டீசெண்டாக போடுங்க. இந்த வாடா போடான்னு பேசுறது இதெல்லாம் வேண்டாம். இது வந்து இப்போ நான் ஒரு பார்ட்டி பற்றி எதோ சொல்லிட்டேன்னா நீ வலுக்குமா வாடா போடான்னு மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் யாரும் அவங்க ப்ரொஃபைலில் ஃபேஸ் பிக்சரே இருக்காது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவங்க அந்த கார்ப்பரேட் 1% குரூப் வந்து இதுக்குன்னே வேலைக்கு நாள் வச்சு அந்த 200 ரூபா ஒப்பீனியன்மா சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி
இந்த ஃபேஸ் இல்லாம கமெண்ட் போட்டானாவே அதை வந்து பிளாக் பண்ணிருங்க. நம்ம வந்து ஒரு 100 பேர் 1000 பேர் ஃபேஸ்புக்கில் அதை பிளாக் பண்ணுறோம் அப்படின்னா ஃபேஸ்புக் ஆட்டோமேட்டிக்காக அதை பிளாக் பண்ணிடும். நம்ம அப்படி பிளாக் பண்ணாமல் திருப்பி கமெண்ட் போடக்கூடாது. நீ என்னடா ஏன் ஆளை சொல்லிட்டியா, அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அந்த சண்டையை வளர்த்து விடுறோன்னு தான் அர்த்தம். இது ட்விட்டர்ல ஆகட்டும், ஃபேஸ்புக்கில் ஆகட்டும், என்ன சோஷியல் மீடியா ஆகட்டும், ஒரு ப்ரொஃபைல் ஃபேஸ் பிக்சர் இல்லாமல் ஒருத்தர் கமெண்ட் போடுறாருன்னா அவர் வந்து காசுக்காக வேலை செய்கிற ஆள்னு அர்த்தம். மறைமுகமாக இருந்து பண்ணுறாருன்னு அர்த்தம். சீக்ரெட்டாக இருந்து சண்டையை கிளப்பி விடுறாருன்னு அர்த்தம். அவரை நீங்கள் என்ன பண்ணணும்னா, அதில் பிளாக் பண்ணுற ஆப்ஷன் ஃபேஸ்புக்கில் எல்லா சோஷியல் மீடியாலையும் இருக்குது. ரிப்போர்ட் பண்ணுற ஆப்ஷன் போய் ரிப்போர்ட் பண்ணிட்டு விட்டுருங்க. அவன் வாடான்னு சொன்னால் நீங்கள் இன்னும் 2 வார்த்தை எக்ஸ்ட்ரா வாடான்னு சொன்னோம்னா தான் சண்டை வளரும். அது தேவையில்லை, அது டிஸ்ட்ராக்ஷன். ஸோ இதெல்லாம் தான் இந்த பர்பஸ்க்காக தான் நான் இந்த டார்க் சீக்ரெட்ஸ் ஆஃப் இந்தியன் பாலிடிக்ஸ் வீடியோ பண்ணேன். இதில் வந்து பாசிட்டிவாக நம்ம பெர் கேபிட்டா இன்கம் வளர்றது எப்படி அப்படின்னு இன்கமில் உங்களுக்கு கமெண்ட்ஸில் போடுங்க. அதே மாதிரி பாசிட்டிவாக நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் இம்ப்ரூவ் பண்ணுறது எப்படி, அதாவது என்ன எப்படின்னா எல்லா கிராஜுவேட்ஸ்க்கும் வேலை கிடைக்கணும், அதுக்கு என்ன பண்ணும் அதை போடுங்க. பேங்கிங் சிஸ்டமில் உங்களுக்கு ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ண ஐடியாஸ் இருந்தால் அதை போடுங்க. டேக்ஸ் வந்து இப்போ ரெக்ரெசிவ்னு சொல்லியிருக்கேன் நான். அது ரெக்ரெசிவ்னா உங்களுக்கு அது புரியுதா இல்லையா, இல்லை ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது, இந்த 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 ஒரு விஷயத்தில் எனக்கு டவுட் இருக்குது அப்படின்னா கேளுங்க, அதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த நாலேஜ் வந்து ஒரு பேசிக் பொலிட்டிக்கல் அவேர்னஸ் வந்து ஓட்டருக்கு இருக்கணும். தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் வந்து எல்லாருமே படித்தவங்க, எல்லாருக்குமே தெரியும்னு சொல்ல முடியாது. கேரளாவில் பொலிட்டிக்கல் அவேர்னஸ் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே இருக்குது, 100%. ஒரு டீ கடையில் போய் உட்காருங்க, கீழே ஒரு பிச்சைக்காரன் வந்து நம்மக்கிட்ட அண்ணா எனக்கு ஒரு 10 ரூபா டீ வாங்கி கொடுங்கன்னு கேட்குறான்னு வச்சுக்கலாம், ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அப்போ அவனுக்கு கேட்குற மாதிரி நானும் என் ஃப்ரெண்டும் அரசியல் பேசுகிறோன்னா, அந்த கீழே இருக்கிற பிச்சைக்காரன் எங்களை விட அதிகமாக அரசியல் பேசுவான். நாலேஜபிளாக பேசுவான், கருத்து ரீதியாக பேசுவான். வாடா போடா அந்த பேச்சு கிடையாது. கருத்து, அதாவது அறிவு சார்ந்த விஷயங்கள், எங்களுக்கு தெரியாத விஷயங்கள் நிறைய சொல்லி கொடுப்பான். அந்த நிலைமை தமிழ்நாட்டிலையும் வரணுங்கிறக்காக தான், அந்த பர்பஸ்க்காக தான் நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அது சம்மந்தமாக கமெண்ட்ஸில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கேட்கலாம், இல்லை நான் எனக்கு தெரியாத விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுன்னு நீங்கள் சொல்லலாம். ஸோ அப்படி டெவலப்மெண்ட் ஓரியண்டாக சிம்பிளாக சொல்ல போனால் பெர் கேபிட்டா இன்க்ரீஸ் ஆகணும். பெர் கேபிட்டா என்னங்கன்னா ஒரு சராசரி மாத வருமானம் எல்லா இந்தியர்களுக்கும் அதிகமாகணும். இப்போ இருக்கிறது ரஃபாக ஒரு 10 to 15,000 20,000 தான் மாத வருமானம் இருக்குது. இது பத்தாது. ஏன்னா நம்ம செலவுகள் ஒரு குடும்பம் நடத்தணும்னா குறைஞ்சது கிராம பகுதியிலே இன்னைக்கு 25,000 ரூபா வேணும். ஒரு டவுன் பகுதினா ஒரு 50,000 ரூபா வேணும். ஒரு சிட்டிக்குள்ளே போகணுமா குறைஞ்சது ஒரு 1,00,000 to 2,00,000 ரூபா வேணும். இந்த மாதிரிலாம் இருக்கு. ஸோ இது வந்து கவர்மெண்ட்டும் அரசியலும் பண்றதுக்கு தான் அரசியலை ஒழிய நமக்குள்ள மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிறது கிடையாது. இதுல சண்டை போட்டுக்கிட்டா நம்ம தான் அடிச்சுட்டு சாகணும். அவன் இந்த படத்துல நம்ம பார்க்குறோம் இல்லையா, முகம் தெரியாத ஆள், அவன் இன்னும் வளர்ந்துட்டே போயிட்டு இருப்பான். கடந்த ஒரு 75 வருஷமா அந்த மாதிரி ஆளுடைய வருமானம் ஜாஸ்தி ஆகிட்டே தான் இருக்குது. கீழே இருக்கிறவங்களாம் சண்டை போடுறவங்க, நம்ம நமக்குள்ள அடிச்சுட்டு செத்துட்டு இருக்க வேண்டியதுதான். ஸோ இந்த மத கலவரம், மத பேச்சு, வாடா போடா பேச்சு, சண்டை போடுற பேச்சு இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு ஒரு டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ், முற்போக்கு சிந்தனை, அந்த முற்போக்கு அரசியல், அந்த மாதிரி முற்போக்கு பேச்சு, அப்படி ஒரு சோஷியலில் பார்த்தா எல்லாரும் பார்த்தா சிரிக்கிறது, ஒரு ஸ்மைல் பண்ணுறது, அதையவே நம்ம சொசைட்டியில் இப்போ கம்மியாயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி நம்ம எடுத்துகிட்டு போகணும். அக்கம் பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட வந்து நம்ம ஸ்மைலிங்காக பேசுறது, முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகள் பண்ணுறது, இதில் தான் சொசைட்டி வளருமே வெளிய நம்ம நீ பெருசா நான் பெருசா, முஸ்லீமை அடிக்கிறவன் கிறிஸ்டியனை அடிப்பேன், நீ கிறிஸ்டியன் நான் உன்கிட்ட பேச மாட்டேன், நீ கீழ் ஜாதிக்காரன் பேச மாட்டேன், இதெல்லாம் வந்து ஒரு மிகவும் அநாகரிகமான செயல். அனிமல்ஸ் கூட இவ்வளவு தாழ்ந்து பேசாது. ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. அரசியலை பற்றி தெரிஞ்சிட்டோம், பாசிட்டிவாக இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான இதை நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறவங்க ஒருத்தருக்கு தேங்க்ஸ் பண்ணுறேன். ஒன் வாட் எவர் பாசிபிள் வே பாசிட்டிவாக என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுங்கன்னு சொல்லி என்கரேஜ் பண்ணுறேன். தேங்க்யூ.